அப்போ வரைக்கும் நான் அக்கௌண்ட் பாஸ் இல்லை, பே அவுட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? அங்கே போய் இருந்துட்டேன். ஒரு மாதம் அங்கே இருந்தால் வருமானமே இல்லை. மாமா தான் ஹெல்ப் பண்ணாரு, வீட்டு வாடகைலாம் கொடுத்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஊரில் இருக்கும்போது தான் எனக்கு யூரோவோட அல்காரிதமே புரிஞ்சுது. இந்த பைத்தியக்காரன் செஞ்சதாண்டா செய்கிறான், நம்ம தாண்டா பைத்தியம் மாதிரி தப்பு தப்பாக யோசிக்கிறோம். எஸ்எல் அடிச்சிருமோ, பிரேக் பின் அடிச்சிருமோ, நம்மளாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு செருப்படி வாங்கிட்டு இருக்கோம். அப்போல்லாம் கிடையாது, அவன் கரெக்டாக தான் போகிறான் அப்படின்றது எனக்கு ஊரில் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தா லைஃபே ஒரு மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு. ஊரில் இருக்கும்போது என்னடா பண்ணுறது, நம்ம ஊருக்கு வேற போகணும், வாடகை வேற கொடுக்கணும், இங்கே வீட்டில் இருக்கோம், அப்பாவுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ற மாதிரி அந்த ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தேன்னா. ஆனாலும் சாட்டை பார்க்கறதுக்கு வீட்டில் அப்பவும் லைவ் போட்டுட்டு இருப்பேன், உட்காந்து பேசிட்டு இருப்பேன், டெலிகிராமில் லைவ் ஓடிட்டு இருக்கோம், என்ன யாக்காதானே. அப்புறம் தான் ஜேர்னல் பண்ணேன். அந்த டைமில் நான் பிப்ரவரி மாதம் ஜேர்னல் பண்ணேன். சரி பார்ப்பணும். ஒரு வாரம் ப்ரைஸை நான் அப்சர்வ் பண்ணும்போது தான் புரிஞ்சுது, இவன் என்னடா இவ்வளோ சல்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யூரோ ஒரே கன்சல்டேஷனாக இருக்கு, ஆனாலும் எக்ஸாக்ட் ஒரு இடத்துல என்ட்ரி கொடுத்து ஒரு பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருந்தான் சிமிலர்லி. ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இதில் ஏதோ கதை இருக்கு, நம்மளால முடியும், அச்சலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் 2-3 என்ட்ரி எடுத்தேன். கிட்டத்தட்ட அக்கௌண்ட்டே இப்போ செகண்ட் பேஸ் அக்கௌண்ட்டே பார்த்தா வச்சுக்கேன், வெறும் $200 தான் அக்கௌண்ட்டில் இருக்கு. 200 போச்சுன்னா அக்கௌண்ட் பிரீச்சு. எது 5000லேருந்து 4700 நிற்கிது அக்கௌண்ட்டு. நான் தான் நடுவில் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேனே, ஒரு தேவையில்லாமல் குறுக்க போயிட்டு எஸ்எல் வைக்காம. எஸ்எல் வைக்கிறதுக்குள்ளே அவன் டக்குன்னு போயிட்டான். நல்ல வேலை அன்றைக்கி டெய்லி ட்ராட் ஒன்று இதெல்லாம் தப்பிச்சேன், இல்லைன்னா காலி. தப்பிச்சிட்டேன், எனக்கு கடைசி நிமிஷம் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த லாஸ்லேருந்து வெளியே வரதுக்கே மைண்ட் ஒரு அப்செட் ஆயிடுச்சு. என்னடா அது இவ்வளோ லாஸ் பண்ணிட்டோமே, எப்படா இந்த அக்கௌண்ட்டை நியூட்ரல் பண்ணி பாஸ் பண்ணி எப்போ பே அவுட்டை போட்டு வெடிஞ்சிடும் போல. இதில் வேற குரூப்பில் வேற கலாய்க்கிறாங்க, என்ன அடுத்த தீபாவளியா அப்படின்னு, நீ வேற ஏன் அப்படி வெறுப்பேத்துற அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன், அப்புறம் ஓரளவுக்கு ப்ரைஸ் புரிஞ்சிருச்சு. ஓ இதான் கதையா, இதான் மேட்சா, இதான் மேட்ரா அப்படின்னு புரிஞ்சிச்சு. என்னன்னா தயங்கக்கூடாது, நமக்கு தெரியுது இது போகும் அப்படின்னு தெரிஞ்சா நீ போட்டுறணும். ஓகேவா? நம்ம பயந்துக்கிட்டு இருந்தாலோ இல்லை தயங்கினாலும் வச்சுக்கேன், போன அப்புறம் வருத்தப்படுவோம், ஆஹா கரெக்டாக தானே அனலைஸ் பண்ணோம், நம்ம என்ட்ரி எடுக்கலையே, சே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மைண்டு அப்படி தோணும். அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. தப்போ சரியோ, நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்க, நான் எடுக்கிறேன் முடிவு பண்ணிட்டியா, எத்துரு. எஸ்எல் எடுத்தா அடிச்சுட்டு போகுது. ஏன்னா லாஜிக்காக பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஆக்சுவலி நீ இழக்கிறது ஒன்று தான், ஆனால் எடுக்கிறது அதிகம். அதுதான் இந்த இந்த ஒட்டுமொத்த கேமோட ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸே. நீ அதிகமாக இழந்தனா மாட்டிப்ப, இழக்கிறத கண்ட்ரோல் பண்ணனா வரவை உன்னால் தக்க வைக்க முடியும். ஏன்னா அதான் சொல்லுவாங்க, யுவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பியூரிட்டின்றது ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். உன் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இன்லெஸ்ஸு, ஆனால் கேபிட்டல் அப்படி கிடையாது. போச்சுன்னா போச்சு தான். திரும்பி ஒரு அக்கௌண்ட்டை வாங்கி அதை பாஸ் பண்ணி அடுத்த பேஸ் வந்து அப்புறம் அதை பாஸ் பண்ணி அப்புறம் மாஸ்டர் ஐடிக்குள்ளே நொந்துருவோம். டைம் ஓடி போயிடும் இவனே. அது ஒரு மாதிரி என்னடா அது வெற்றிக்கு பக்கத்தில் போயிட்டு தோத்துட்டு போயிடும். இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னு வச்சுக்கேன், மாஸ்டர் ஐடியெல்லாம் எப்படியோ அக்கௌண்ட்டெல்லாம் பாஸ் பண்ணி மாஸ்டர் ஐடிக்கு வந்துடுறானுங்க. மாஸ்டர் ஐடி வந்தோடனே இந்த எமோஷன் பயல ரியல் பாஸ், ஃபைனல் பாஸ் வெளியே வரான். $100 போயிட்டு இருக்குன்னா இன்னும் 150 போவாதா, 150 போயிடுச்சுன்னா ஒரு 300 போவாதா. டேய் அவன் திரும்ப போறான்டா, க்ளோஸ் பண்ணா, இரு இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம், புரியுதா? நான் என்ன அது வந்து இல்லை அது எனக்கும் வந்துச்சு, சீரியஸ்லி அது எனக்கும் வந்துச்சு. ஆக்சுவலி அது இருக்கான்னு தெரியல, இது பார்க்குறேன். இந்த கதையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் இவன் க்ளோஸ் பண்ணிட்டானா, இதோ இருக்கு இது பார், தெரியுதா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலையோ, கொஞ்சம் இரு லோட் ஆகுது தெரியுதா, கோட்டு. என் கதையை கேட்டேன்னு வச்சுக்கேன், காமெடிஸாக சிரிப்பேன், என்னையா சொல்கிற, என்ன மேட்ச் என்ன மேட்ரு தெரியுதா, கோட்டு. ஓகே. என்ன நினச்சி பிப்ரவரி மாதம் எண்டில், அதான் மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு அக்கௌண்ட் கொடுத்துட்டான். எனக்கு என்ன சொன்னானுங்கன்னா, $100 இருந்தால் போதும், வித்ரா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. நான் ரூல்ஸ்லாம் படிக்கல, ஓகேவா. $100 இருந்தால் போதும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடித்தேன். அப்புறம் என்ன சொன்னானுங்க, நீ முதல் ட்ரேடிங் டேஸ் எடுத்தால் தானே 14 நாள் கழிச்சு உனக்கு கொடுப்பானுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், லைட்டாக வெறும் $0.1 போட்டு சும்மா ஒரு ட்ரேடு போட்டு, சும்மா அது பைஸ் எல்லாம் சும்மா போட்டு விடுன்னு சொல்லி போட்டு சும்மா க்ளோஸ் பண்ணேன் இது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை பக்காவான என்ட்ரி, ஆனால் அன்றைக்கி செம்ம மொக்க வாங்கினேன். என்ன ஆச்சு, $30 போட்டு என்ட்ரி போட்டேன், ஓகேவா. அது எஸ்எல் அடிச்சிருச்சு. சரி எஸ்எல் தான் அடிச்சிருச்சு, அடுத்து என்ட்ரி போனான்னு பார்க்குறேன், எஸ்எல்லை தாண்டி போய்கிட்டு இருக்கே.
சிரிப்பா போச்சு. என்னடா இது $30 போட்டா $70 லாஸ் ஆகுதுன்ற மாதிரி. என்னன்னா எஸ்எல் அடிச்சிட்டான், ஆனா புரோக்கர் வந்து எஸ்எல்ல க்ளோஸ் பண்ணல, அவன் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கான். அப்புறம் நான் உள்ள போயிட்டு மேனுவலா க்ளோஸ் பண்ணேன். நெருக்கி 1% போயிடுச்சா, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்தேன். ஓகே இங்கேருந்து எடுப்பான்னு சொல்லிட்டு திரும்பி $60 போட்டேன் நினைக்கிறேன். பேலன்ஸ் இந்த 30 60 சம்பளைக்கு ஏதோ ஒன்று போட்டேன். போட்டுட்டு டக டகன்னு போனேன். அன்னைக்கு அச்சேன் 166. அதுதான் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், பே அவுட் போட போறேன் அப்படின்னு. பட் அது பே அவுட் அவைபிள் கிடையாது. என்னன்னா ட்ரேடிங் டேஸ்னு ஒரு டைம் இருக்கு. இங்க போட்டிருக்கேன் பாரு. இந்த டேவை முடிக்க தான் எனக்கு இதுவாயிடுச்சு. இந்த டே வழக்கமா பார்த்தேன்னு வச்சுங்க, இந்த ட்ரேடிங் டேஸ் அப்படி காட்ட மாட்டானுங்க, இந்த மாதிரி ஓட விட்டுருவானுங்க. பார்த்துருக்கியா? இந்த மாதிரி லைன் ஃபில்லப்பா இருக்கும். 1 டே 2 டே 3 டே ஃபில். இதைத்தான் நான் கவனிச்ச தவிர இது எதையுமே நான் படிக்கல. இந்த ட்ரேடிங் ஸ்டேட்டஸ் 3 டேஸ் இது எதுவுமே படிக்கல. நான் போய் பார்க்குறேன் ஒரு நாள் தான் கனெக்ட் ஆயிருக்கு. நான் 2 நாள் ஆயிடுச்சுல்ல எனக்கு வந்து ஏதோ. ஏன்னா நான் அந்த பெரிய ட்ரேட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் பண்ணிட்டேன் கரெக்டா. அடுத்த வாரம் பண்ணனா, இப்போ இது இதை விட்டுரு, இது நடந்தது ரெண்டும். இது நடக்கும்போது என்ன பண்ணேன், சரி 2 நாள் இருக்கும் போய் பார்த்தா ஒரு நாள் தான் கனெக்ட்ல இருக்கு. அப்புறம் பிரபு வந்து ரூல்ஸை போய் படுறான்னு சொல்லிட்டு படிச்சுட்டு சொன்னாரு. நானும் போய் பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தான்னா, நீங்க ட்ரேடிங் டேஸ் கவுண்டிங் ஆகணும்னா ஒரு ட்ரேடுக்கு மினிமம் 0.5% வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் அங்க அப்டேட் ஆகும். நீங்க அதுக்கு கம்மியா எடுத்தாலும் இல்லைன்னா மல்டிபல் ட்ரேட் எடுத்து அது ஓவரால் ப்ராஃபிட் $25 வந்தாலும் இல்லை அதுக்கு மேல வந்தாலும் கணக்கு வராது. ஒரு ட்ரேடு $25 அடிக்கணும். நான் 25 சொல்றது 5K அக்கௌண்ட்டுக்கான 0.5%. இது 10K அக்கௌண்ட்டா இருந்தா நீ வந்து $50 மினிமம் நீ அடிக்கணும் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேல எவ்வளவு அடிச்சுக்க, பட் மினிமம் ஒரு நாளைக்கு நீ $50 ஒரு ட்ரேட்ல நீ க்ளோஸ் பண்ணணும். 50னா 50 கிடையாது, 25னா 25 கிடையாது, கூட ஒரு $5 எடுக்கணும். ஏன்னா அவனுக்கு கமிஷன் காசு இருக்கு, ஒரு ட்ரேடுக்கு கமிஷன் இருக்குல்ல. கமிஷன் போக மீதி ப்ராஃபிட் இருந்தானா கதை. இது எதுக்காக போறோம்னா ஃபியூச்சர்ல எவனா வந்து அக்கு மாஸ்டர் ஐடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும், எப்படி ப்ரோ பண்ண என்ன பண்ணேன்னு. அதுக்கான மொத்த இருக்கு இங்கேயே சொல்லிடுறேன், ஓகேவா? ஓகே $100 வந்துச்சு. நானும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அத்தனை நாள் ஒரு காமெடி ஆச்சு. லைட்டாக ஒரு எஸ்எல் வாங்கினேன். பொசிஷன் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இதுதான் கரெக்டு. இங்கே தான் நான் மொக்க வாங்கினேன். நான் ஏதோ ஒன்று பண்ணேன், செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒன்று என்ட்ரியை போட்டு தேவையில்லாமல் நானே லாஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவன் டிபி போகிறாயா, எனக்கு கடுப்பாயிடுச்சு. ஐயா என்னடா இது நம்ம பிரேக் பெயின் போகும்போது நான் எஸ்எல் வச்சுட்டேன் போல, லைட்டாக மைனஸில் அதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் நான் பிடிச்சேன். நான் பிடிச்சி அச்சேன். அங்கே தான் ஏன் தப்பு பண்ணேன். இந்த ட்ரேடு இங்கே தான் நான் மொக்க வாங்கினேன். என்ன ஆச்சு அன்னைக்கு யூரோவில் வந்து எல்லாரும் செல்லு போட்டிருந்தானுங்க, ஓகேவா? ஆனால் நான் கூட நடுவில் போட்டேன். பிரேக்கர் இருக்கியா, பிரேக்கர்லேருந்து மார்க்கெட் பை ஆகும்னு சொல்லி போட்டிருந்தேன், ஃபோட்டோ கூட போட்டிருந்தேன். எவனும் பைக் ரெடியா இல்லை, நான் பை போட்டுட்டு அப்புறம் சாப்பிட போகிறதுக்காக நான் வண்டி எடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஃபோனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி ஒரு $6 ப்ராஃபிட் வருதே சொல்லி இதில் நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓகேவா? க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் பார்க்குறேன். நான் எப்போவுமே ட்ரேடிங்கில் அலர்ட் வச்சுருப்பேன். எப்போவுமே அலர்ட் இருக்கும். எஸ்எல் கிட்ட அலர்ட் இருக்கும், டார்கெட் கிட்ட அலர்ட் இருக்கும், ப்ரைஸ் பக்கத்தில் அலர்ட் இருக்கும். ப்ரைஸ் பை ஆகுதா செல் ஆகுதா நான் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன், அலர்ட் வச்சிருவேன். அது அலர்ட் அடிக்கும். நான் அப்படி வந்து பார்க்குறேன், டார்கெட் அடிச்சுட்டான். நான் அங்கேயே ஹோல்டு பண்ணி வச்சுக்கோ, $200 இங்கேயே வந்துருக்கும். என்ன நான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுலேருந்து தான் அந்த மேனுவல் க்ளோஸ் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, யூரோவில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செல்லு கொடுத்துருந்தான். வீக்லிக்கான இஆர்எல் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு அடிச்சிருந்தான். என்ட்ரி எடுத்தேன். நெருக்கி ஒரு $350 கண்ணு முன்னாடி வந்த காசு. இதை பார்த்தோன்னா காமெடி ஆகிடும். வந்துச்சே அப்போயே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நான் என்ன பண்ணேன், ஒரு 400, எனக்கு தெரியாது இந்த மேக்ஸிமித்ரா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து $300 தான் அலோடு, எனக்கு தெரியாது. நான் மானவாரியே அடிப்போம். நம்ம என்ன கபிலா நீ அச்சு நவுத்து உனக்குலாதா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணலையே, அதான பிரச்சனை. பண்ணியிருக்கலாமே, அங்கேயே பண்ணியிருக்கலாம், பண்ணலை. அப்புறம் என்னாச்சு, $350 கிட்ட போச்சா. அன்னைக்கு என்ன பண்ணா, புதன்கிழமை லோவை தூக்கிட்டு இது சாட்டை காட்டினா உனக்கே புரியும் என்ன காமெடி என்ன மேட்ச்னு உனக்கே தெரியும். காமெடியா போச்சு. பிரபு நான் எதுவும் சொல்லலை, அவர் தான் சொன்னார் செல்லு இருக்கு வேணா போட்டுக்கோனாரு. நானும் அனலைஸ் பார்த்தா செல்லு இருந்துச்சு, நான் போட்டேன். குரூப் ரொம்ப என்ட்ரி போட்டிருந்தோம். அப்போ சீனோ குரூப் கொடுத்துருந்தோம், அதில் கூட சொல்லியிருந்தோம் என்ன தான் பண்ணாங்க. யாருக்கு தெரியும், அவன் திடீர்னு கீழே போயிட்டு மேலே வந்து எவன் எதிர்பார்த்தா. நான் பார்த்தா இதுதான்யா, இதான் நினைக்கிறேன், இது இல்லை இதுதான்யா. இங்கே என்ட்ரி எடுத்தையா, கரெக்டாக இந்த சீப் இருக்குல்ல, இங்கே என்ட்ரி அடிச்சுட்டு இது வரைக்கும் போச்சு. அன்னைக்கு காலையில் பார்த்தியா, காலையில் போச்சு ஏஷியன் வரைக்கும். நான் என்ன பண்ணேன், இந்த லோவை இங்கே வச்சால, இந்த எஃப்இஜி இந்த பிரேக்கர்ல இருந்து எஃப்இஜி டாப் பண்ணிட்டு இது வந்து எல்எல்ஆர் மாதிரி தான் இருக்குது பாரு.
இது வரைக்கும் போயிடுவான் மண்டே லோ, புரியுதா? மண்டே லோ போயிடுவான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் வரும்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணா சும்மா இப்படி வந்தான். நானே நினைச்சேன் ஒருவேளை வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க போறான் போல, இந்த ஐய வந்து சீவ் பண்ணிட்டு அப்புறம் கீழே விழுந்துருவான் போல நினைச்சிட்டேன். பண்ணுவான், நிறைய தடவை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. மேலே வந்துட்டு நியூயார்க் வரைக்கும் மேலே விட்டு அப்புறம் பிஎம் செக்ஷன் கடை கடை கடைன்னு விழும். அதாவது என்ன சொல்றது, அன்னைக்கு டேவோவே மாறி போயிடும். அப்படி நினைச்சு ஹோல்டு பண்ணேன். அவன் குமுறு கஞ்சி காட்டிட்டான். உங்களை ஏறுது 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 ஏறுது. கரெக்டா இங்க இந்த கேண்டில் இங்க வரும்போது நான் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். அக்கௌண்ட்ல பார்த்தா வெறும் 5066 தான் நிக்குது. காமெடியா போச்சு 66. என்ன சொல்ல முடியும், கண்ணை பார்த்த காசு காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் அண்ணன் வேலையை பார்த்து விட்டாரு. இதோ அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கல. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் என்ட்ரி எடுக்கல. தேவையில்லாம பண்ண வேணாம், லாஸ் ஆயிடுச்சு, மூடிட்டு போறான்னு சொல்லிட்டு, நான் ப்ராஃபிட்ல தான் இருக்கு, நீ தேவையில்லாம வந்து எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பயாஸே தெரியல, பயாஸ் செல்லு இங்க இருந்து, ஓகேவா? இங்க இருந்து இந்த லோவை எடுக்கணும். ஸ்ட்ரக்சர் வந்து லோ போகணும்பா. இந்த பாரு, இங்க எல்லாம் வச்சானா, இந்த இவ்வளவு தூரம் வந்துட்டானா, அதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் வந்துச்சா, அதுக்கப்புறம் இந்த லோ எடுக்கிறதா என்னோட பிளான். இந்த லோ எடுக்கணும், அதுக்காக தான் ஹோல்டு பண்ணுது. அவன் தூக்கிட்டான். யார் எதிர்பார்த்தா அப்படி தூக்குவான்னு? யாருமே எதிர்பார்க்கல. நான் பாட்டு ஓல்டு ட்ரேடுன்னு அடியா அடிக்கிறேன். என்னத்த எல்லாரும் சிரிக்கிறானுங்க, நோ சிரிக்க வேணாம் சொல்லலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குரூப்ல மெசேஜ் போடல. அதுக்கப்புறம் போட்டான் பாரு, இன்னி இப்ப நேத்து போட்டான் பாரு, எல்லாரும் எனக்கு ஃபயர் விடுறானுங்க. ப்ரோ நீ மட்டும் எப்படி ப்ரோ கரெக்டா பார்த்த அப்படின்னு. ஏய், கரெக்ட் தப்புன்னு ஒண்ணு கிடையாதுப்பா. இந்த இங்க ஒரு ஊமை குத்துனாயா ட்ரம்ப். திங்கக்கிழமை இந்த வாரம் நான் எஸ்எல் வாங்கினேன். என்ன ஆச்சு, இந்த இடம் வந்துச்சுல கரெக்டா. இந்த இடம் வந்தோடனே இது ஒரு ஆர்டர் பிளாக்கா, இந்த 1 ஹவர்ல இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு எக்ஸ்பென்ஷன் இருக்காங்க. இது வந்து ஆர்டர் பிளாக் தானே, ரேலி பேஸு ரேலி ஆர்டர் பிளாக் தானே. கீ லெவலு இது ஏஷியன் டைம்ல இந்த லோவு கரெக்டாக லண்டன் டைம்ல இது பாரு, நியூயார்க் டைம்ல நினைக்கிறேன். அதான் இது இல்லை, சாரி இது கிடையாது, சாரி தப்பா சொல்றேன். இது வந்து கிடையாது, இது அதுக்கு முந்தின நாள். இது வந்து ஃப்ரைடே, சாரி ஃப்ரைடேவோட இது கீ லெவலு, இது ஃப்ரைடேவோட லோவா. இந்த லோவை சீவ் பண்ணானா, சீவ் பண்ணி இவ்வளவு தூரம் போனால மாடல் ஒன்று கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். இங்க பாரு எல்எல்ஆரா இருக்கா, இங்க இருந்து பையாவுன்னு சொல்லிட்டு என்ட்ரியை போட்டேன், எஸ்எல் அடிச்சிட்டான். ஓகேவா, எஸ்எல் அடிச்சிட்டா. எனக்கு போட்ட 1% போயிடுச்சு. அக்கௌண்ட் 4980 சில்லற நிக்குது. எனக்கா இரிட்டேட்டா ஆகுது, என்னடா நடக்குதுங்க, கரெக்டாக அனலைஸ் பண்ண, என்னடா தப்பாயிடுச்சுன்னு. அப்புறம் பார்த்தா இறக்கிட்டு இங்க ஒரு ஓபி இருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஓபி. இது எக்ஸ்ட்ரீம் ஓபி தானே, இந்த செக்சரை உடைக்கணும் எக்ஸ்ட்ரீம் ஓபி. அதுல பட்டுட்டு உமால ஏத்துறான், இவர் ஒயின்னு ஏத்துறான். பிரபுரோலாம் கால் பண்ணி கேட்குறாங்க, போய் யூரோ சாட்டை பாடுறான்னு. போய் பார்த்தா ஸ்வைன்னு பறக்குது. எனக்கா மூஞ்சில ஐயோ என்னடா இது இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு ஆயிடுச்சு. இது பக்கா மேனிபுலேஷனு, இது யாருமே எதிர்பார்க்காதது. சடன்லி ஒரு பிரேக் நியூஸ், என்னமோ ஈரான் கூட ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வார ஸ்டாப் பண்ண போறேன் அப்படி இப்படி ஏதோ கதை குத்தான். இங்க இப்படி பறக்குதா, அங்க எஸ்பி ஃபியூச்சர் வேற பறக்குது. என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ நடக்குது. ஓகேவா, இங்க போயிட்டான். இதுக்கப்புறம் வியூ இல்லை எனக்கு. ஓகேவா, ஆமாயா, இதுதான் என் டார்கெட்டு, இந்த வாரத்துக்கான டார்கெட்டு. இதை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஏத்தி 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 ஏத்துறதான் பிளானு. இவன் ஒரே ஸ்டைக்ல வெறும் ஒரு கேண்டில்யா, இது 1 ஹவர் கேண்டில் கூட இல்ல, வெறும் 5 நிமிஷம் கேண்டில் தான், ஃபைன் போயிடுச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன சொன்னானுங்க, இந்த இஆர்ல எடுத்துட்டு ஐஆர்ல வரணும்னு சொல்லிட்டு போட்டானுங்க. எனக்கு ஐடியாவே கிடையாது, ஐடியாவே கிடையாது. நான் என்ன பண்ணேன், செல்லு போட்டேன். இங்கதான் எங்கேயோ செல்லு போட்டேன். அன்னைக்கு நான் செல்லு போட்டதோ இந்த இடம் தான். எல்லாரும் என்ன சொன்னானுங்கன்னா, இங்க ஒரு இந்த இடத்துல இருக்கிற இது ஒரு ஜோன்ல இங்க காணும், இது ஒரு ஜோனு, இந்த ஜோனை டேப் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. இந்த பார் ஃபர்ஸ்ட், இந்த பார் இது ஒரு மேனிப்புலேஷனா, இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் பை ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இவன் இங்க வரல. இந்த பார் 2 டேப் பண்ணா பார்த்த இந்த 2 இடம், இதை பார்த்த உடனே இங்க இருந்து மார்க்கெட் இந்த மாதிரி மேல போச்சுல, இதை பார்த்து பையின்ட்டானுங்க. நான் இந்த இடத்த செல் அடிக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இவ்வளவு தூரம் வரணையா, 50% ஜோனுக்கே வரல. உனக்கு புரியுதா? நான் என்ன யோசிச்சேன்னா, மார்க்கெட் செல் ஆக போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் டெம்பரரி நான் பார்த்தது ஒரு மூவ். செல்லுனா மேஜர் செல் இல்லை, செல் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கண்டுபிடிச்சேன். இந்த ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சா, இவன் தான் என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரமா. நான் யார்ட்டுமே சொல்லல செல்லு போட்டிருக்கேன்னு சொல்ல, ஏன்னா எல்லாரும் பை பார்க்குறாங்க. ஆமாயா, இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷனு, மார்க்கெட்டு கன்சால்டேஷன் போட்டான். இந்த இது கரெக்டாக பக்கா லண்டன் டைம், ஏதோ இந்த இடம் ஓகேவா, லண்டன் டைமு. இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகுது. இந்த இடத்துல என்ட்ரி போட்டாங்க, அவங்களாம் பை என்ட்ரி போட்டாங்க. பேட்டர்ன் ட்ரேட் பண்ணுறவங்க இங்கே 4 ஹவர் லோவில் 4 ஹவர் லோவை தூக்கணுன்னே தியேட்டி கேண்டில் போட்டவங்க அச்சானுங்க. நான் என்ட்ரி போடல, நான் செல்லுக்கு இருந்தேன். நான் என்ன பண்ணேன், இங்கே பார்த்தோன்னே இந்த விக்கு ரிஜெக்ட் ஆச்சுல, இதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவன் செல்லு தான். ஏன்னா இந்த இடத்துல லண்டன் வச்ச டைம் பாரு 12 மணி,
எக்ஸாக்டா கில் zone டைம் கிடையாது. அப்ப அது வேலிடா இருக்க பாசிபிள் கம்மி, லோ ப்ராபபிலிட்டி. ஓகேவா, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல செல்லு போட்டு வெயிட் பண்ணேன். அவன் அரைச்சான் அரைச்சான் அரைச்சான், இங்கேருந்து வந்தானா, இந்த நான் சொன்ன இந்த 4000 சில்லற லாஸ் பண்ணியிருக்கேன்னு, அதை அப்படியே ப்ராஃபிட் பண்ணிட்டு செகண்ட் ட்ரேடிங் டேஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு $30 கிட்ட, $30 மாதிரி எடுத்துட்டு அக்கௌண்ட்ல இருந்து 5025 போயிடுச்சு. போயிடுச்சா, போயிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டான். நான் ஒண்ணும் இல்லை, இந்த லோ இவ்வளவு அதான் எனக்கு தெரியும், இவன் இந்த ஜோனுக்குள்ள இருக்கிற கீ லெவல் எடுத்தாதான் மார்க்கெட் பை ஆகும். ஏன்னா இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு பிடிஆர் கிடையாது, புரியுதா? ரேஞ்ச் இருக்கு, இந்த ரேஞ்சில் எங்க வேணாலும் வச்சிருப்பான். ஓப்பனிங்ல வைக்கலாம், சென்டர்ல வைக்கலாம், மிட்பா இங்க வைக்கலாம், எங்க வேணா வைக்கலாம், பாசிபிலிட்டி. அதனால என் மைண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, மார்க்கெட் இந்த ஐஆர்ல இருந்து இஆர்எலுக்கு போலடா, அவன் வந்து இந்த இடத்துல பிடிஆரை வச்சிருக்கான், புரியுதா? இந்த பிடிஆரை வச்சிருக்கான், இந்த பிடிஆரையை வந்து கிளைம் பண்ணணும், அதுக்காக தான் மேலே வந்தான். இப்போ இந்த பிடிஆர்ல இருந்து ரியல் அந்த எக்ஸாக்ட் அயர்டைஸோட கீ லெவலுக்கு போகுது, அதுக்கப்புறம் தான் நீ பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஐடியாவில் இருந்தேன். ஓகேவா, இது இப்படி போச்சு. ராத்திரி ஏத்திட்டானுங்க. இது இருந்தா முந்தா நேற்று நைட்டு நான் கீழே மேனிப்புலேட் பண்ணி லிக்விட் இது டேர்ட்டில் சூப்பர் நானுங்க, இங்கேருந்து அச்சு சலசலசல ஏத்துறானுங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இவன் இந்த ஐயை எடுக்கவே இல்லை, புரியுதா? இது வந்து எக்ஸாக்ட் ஒரு கீ லெவல் ஜோன்னு வச்சுக்க, இது கரெக்டான பிரைஸ் லெவல்னா இன்னத்த மார்க் இந்த ஐயை ஸ்வீப் பண்ணிருக்கோம், இல்லை பியூஎஸ் வச்சிருக்கோம், பாடி க்ளோஸ் வச்சிருக்கோம், வைக்கவே இல்லை பாரு. அது வைக்காமலே எனக்கு தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் செல்லுக்கு திரும்புதுன்னு. எல்லா ஃபைலும் பைக்கு பார்த்தாங்க, நான் செல்லுக்கு பார்த்தேன். அதுக்கு தான் நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன், நான் ஃபோட்டோ கூட போட்டிருந்தேன். எங்க அது குரூப்பில் தானே போட்டிருப்பேன். அனலைசரில் போட்டிருந்தேன். யோ இங்கே பாருங்கயா, அவன் செல்லு தாயா ஆக போகிறான், நீங்கள் என்னையா மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. நான் ஒருத்தனாயா செல்லு பார்த்தேன். பை கிடையாது, அது செல்லுயா. ஆக்சுவலி இது ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அது செல்லுனா அதுக்கு ரீசன் இருக்கு. அது ஹையர் டைம் ஃப்ரேம் இது முதற்கொண்டு எல்லாமே வந்து நான் வந்து செல்லுக்கு போக போகிறேன். நீ என்னங்கடா பைத்தியக்காரமா தெரிதா சீனு? ஓகே ரைட். இதுதான் அனலைஸு நான் பண்ணது. நான் நேற்று காலையில் அனலைஸ் பண்ணி செல்வி ஒன்று சொல்லி குரூப்பில் போட்டேன். இது வந்து டெய்லி ஒரு ஆர்டர் பிளாக், ஓகேவா? இது வீக்கிலோட ஐ, அதாவது ப்ரீவியஸ் வீக்கு ட்ரம்ப் மேனிப்புலேட் பண்ணதால மேலேயே வந்து டர்ட்டு சூப் அடிச்சிட்டான், அதாவது ஸ்வீப் அடிச்சு இன்சைடில் க்ளோஸ் வச்சுட்டான், ஓகேவா? இன்சைடில் க்ளோஸ் வச்சுட்டான். அடுத்து நமக்கு செவ்வாய்க்கிழமை ரேஞ்சு போட்டான். ரேஞ்சு போட்ட அன்னைக்கு காலையிலேயே வந்து அவன் ரேஞ்சு போட்டு அடுத்த நாள் ஓப்பனிங்க மேலே ஸ்வீப் அடிச்சிட்டான். இவன் மேலே ஸ்வீப் அடிக்காம கீழே வந்ததுனால நான் பை பார்த்துருப்பேன். இங்கேருந்து மார்க்கெட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி இந்த லோவை ஸ்வீப் பண்ணி இங்கே இருக்கிற கீ லெவல் எடுத்து மார்க்கெட் பை ஆகும்னு வச்சிருப்பேன். அவன் சம்பந்தமே இல்லாமல் மேலே போனோடனே எனக்கு புரிஞ்சு போச்சு மார்க்கெட். ஆமா, ஏன் இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் உனக்கு கீ லெவலில் மிட் பாயிண்ட்டை தொட்டுட்டான் கரெக்டா, டெய்லி ஆர்டர் பிளாக்கு. இது ரேலி தானே, இவ்வளோ பெரிய செல்லு விழுந்திருக்கான்ல, எத்தனை நாள் பாரு, 1 2 3 4 நாள் விழுந்திருக்கான் தொடர்ந்து. அப்போ இங்கே ஆர்டர் இருக்கும் தானே. அழகா போனா ப்ரீவியஸ் வீக்கு ஹை வச்சானா, எனக்கு எசர் அடிச்சானுங்களே, குத்துனானுங்களே. வச்சானா லிக்விடிட்டி, ஐ மீன் லிக்விட் இது வந்து பிடிஆர், இது லிக்விடிட்டி. அவன் மண்டே அன்னைக்கு ஸ்வீப் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, மண்டே அன்னைக்கு மேனிப்புலேட் பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க, எல்லாருமே அதான் நினைச்சானுங்க. நான் அதெல்லாம் யோசிக்கல, எனக்கு பிரைஸ் கரெக்டா போகுது. அதுக்கப்புறம் என்ன கதை, ஸ்வீப் அடிச்சானா, இவன் வந்து ரேஞ்ச் வச்சானா, இப்போ இந்த ரேஞ்சோட ஐயை ஸ்வீப் பண்ணிச்சா, இதை ஸ்வீப் பண்ணும்போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த பேர் இதுதான் ஸ்வீப் பண்ண கேண்டில், 4 ஹவர் கேண்டில். 4 ஹவர் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டானா, அதுக்கப்புறம் 1 ஹவர் சிஸ்ட் வச்சுட்டான். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் பார்த்தேன், ஓகேவா? ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக அந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி இந்த சிஸ்ட்டு கிட்ட என்ட்ரி கொடுத்துனா மார்க்கெட் செல் ஆகும், அந்த ப்ரீவியஸ் டே லோவை தூக்கும், கண்டிப்பாக தூக்கணும், தூக்குனாதான் கதை அப்படின்னு நினச்சி என்ட்ரியை போட்டு வைக்கிறான், சும்மா தெரிக்க விட்றான். அதை தான் பிடிச்சேன். ஆனால் வாரியா $203 என்ட்ரி போட்டு பே அவுட் போட்டிருக்கேன், இன்னும் வரல, வந்துடும், இன்னும் 2 நாள் ஆகும் போட்டிருக்கேன். பிஸ்னஸ் டே ஃபைனலி ஐ எம் த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஒரே நகைச்சுவையா போச்சு கபிலா. ஆமாயா, நான் எவனுமே நம்பலையா, நேற்று சொல்லிக்கிட்டே இருக்கேன், யோ செல்லு தான் ஆக போகுது பாருங்கயா. யாருமே நம்ம இல்லை, எல்லாரும் வியூமே வீக்கிலோட எஃபிஜிக்கு போகுன்றதான் கதை. அவன் ஏன் உடனே போனோம், இன்னும் வாரத்தில் இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமைனா கூட ஓகே, இதை நம்பலாம் ஓகேன்னு. இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஃபுல்லாக லிக்விடிட்டி.
இந்த கீ லெவல ஃபுல்லா லிக்விட் வச்சிருக்கேன். நீ பாரு ஏதாவது நியூஸ வச்சு சொதக்குன்னு ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தொரை இறங்குவாரு. இல்லன்னா மார்க்கெட் செல்லுக்கு திரும்பிடும். இல்லன்னா வச்சுக்கோ, மேல எவ்வளவு தூரம் போயிட்டு, இங்க இருக்க லிக்விட் கிளைம் பண்ணிட்டு, சப்போஸ் செல் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் கண்டினியூ ஆகும். டெய்லி கேண்டில் இந்த 50% வந்துட்டு செல் ஆகும்ல, அந்த மாதிரி கூட வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் செல் ஆகலாம். இந்த இந்த ஏன்னா இந்த பீரியடைய மார்க்கெட் டேப் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஒரு பீரியடைய உடையணும் அப்படின்னா ஒரு 2 கண்டிஷன் தான். ஒண்ணு, அந்த பீரியடைய முன்னாடியே டேப் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா கோரிலேஷன்ல அவன் டேப் பண்ணியிருப்பான், நம்ம பார்க்குற பேர்ல டேப் பண்ணியிருக்காது. அதுவும் இல்லைன்னா அதை விட பெரிய டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் போயிருக்கும். அதனால இந்த பீரியடைய வேலிடேட்னு சொல்லி அசால்ட்டாக வச்சிடும். ஸோ தன்னை விட கிரேட்டர் தென் இருந்தால் உடைச்சிடும். இல்லைன்னா ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணியிருந்தா உடைக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரைஸ் எப்பவுமே கீழே விழுந்து திரும்புறனாலும் சரி உடைக்கிறனாலும் சரி ஒரே ரூல் தான், அந்த பீரியடே மிட்டிகேட் பண்ணணும். அங்கேருந்து இப்போ என்ன கதைன்னு தெரில, ஃபுல்லாக லிக்விட் வச்சிருக்கானுங்க. ஏதோ நியூஸை கொடுத்து சல்லுன்னு ஏற்றினாலும் ஏற்றுவானுங்க, இல்லைப்பா நாங்கள் சல்லுன்னு இறக்குறோம். ஏன்னா இது பக்கா மேனிப்புலேஷன்யா இந்த கேண்டிலு. இது வந்து மார்க்கெட் அல்காரதம் கிடையாது, ஃபுல்லாக வந்து ட்ரம்ப் பண்ண வேலைனால உருவான ஒரு இது. ஸோ மார்க்கெட் இதை வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அரைச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாய்யா, ஒரு வாரத்தில் ஏற்ற வேண்டியதை ஒரே நாள் ஏற்றுட்டாயா. உனக்கு புரியுதா? இந்த 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 வாரத்தோட கேண்டிலாக வச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் திருப்பிருக்கான இடம் இவன் ஒரே நாளை தூக்கி சொல்லிக்கிட்டான். அதனால தான் அடைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு வியூ கிடையாது. நான் பே அவுட் போட்டேன், பே அவுட் ரிசீவ் பண்ண அப்புறம் தான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பிரபுதா தான் சொன்னாரு, நீ மாஸ்டரை முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உன் கை சும்மா இருக்காது, ட்ரேட் பண்ணிவிடுவேன், பண்ணாத, பே அவுட் ரிசீவ் ஆன அப்புறம் பார்த்துக்கலாம், கம்முன்னு இருந்துட்டாரு. சரி நான் பார்த்துட்டேன்ட்டேன். இதான் நந்த கதை. ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? ம், என்னையா மௌனம் ஆயிட்டீங்க? மைக் ஆஃப் ஆயிடுச்சா? ஹலோ, மைக் செக்ஸ் 1 2 3. எனிபடி சார்? வாயா முகேஷ், நல்லா இருக்கியா? காலேஜ் எல்லாம் போறியா? இன்னைக்கு என்னடா உனக்கு லீவு? எலெக்ஷனா? நீ லீவ் போடுறேன்னு சொல்ற, அதை விட்டு லீவுன்ற சமய உமால போடு. ஊரே பை தானே பார்த்தானுங்க, எதுக்குடா பை பாக்குறீங்க? லாஜிக்கே இல்லை. ஐயோ அதுதான்டா. நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கோப்பா. நீ இன்டர்நெட்டில் பார்க்குற இல்லை மற்ற கம்யூனிட்டியில் பார்க்குற மற்றவங்க இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். அது அப்படி தான் இருக்கணுமான்றது நீ வந்து சார்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணி யோசிக்கணும். அவன் ஏன் அதை பண்ணணும், என்ன இளவுக்கு பண்ணணும், அதை நீ யோசிக்கணும். நீ யோசிக்காம நீ வந்து அவங்க எல்லாம் பை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பைக்கு பார்த்தா வச்சுக்க, ஊமை குத்து தான். நேத்தெல்லாம் உன் எஸ்எல் டிபி. ஐயோ, எல்லாரும் சொல்றது கரெக்டு தான்யா. நீ நேற்று பை சொன்னது நானே அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரீசன் வேணும்யா. எப்படியா பை இவ்வளோ தூரம் போக முடியும்? இங்கே பாரு, மார்க்கெட்டு எவ்வளோ பெரிய ரேஞ்சுக்குள்ளே இருக்குது தெரியுதா? வீக்லியே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ரேஞ்சை உடைக்கணும்னா முதல்ல கீழே சீப் அடிக்கணும். ஓகேவா? இவன் வந்து இந்த வாரத்தோட லோவை தூக்கியிருந்தானா நீ பை சொல்கிறத நான் ஏற்றுப்பேன். ஏன்னா லோவை கிளைம் பண்ணிட்டான், அப்போ மேலே போகலான்னு சொல்லுவேன். ஓகேவா? இவன் என்ன பண்ணியிருக்கான் மேலே? இப்போ பக்கா சிஆர்டி தெரிந்தா? இப்போ உன் கண்ணுக்கு சிஆர்டி தெரியுமே, நல்லாவே தெரியுமே. என்ன ப்ரோ சிஆர்டி மாதிரி இருக்கு? அதைத்தானே நானும் சொன்னேன், சிஆர்டின்னு இல்லை அதுதான். இப்போ என்ன ஆகுது தெரியுமா? இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் கர 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 செல்லான்னு வச்சுக்கோ, எவனும் இந்த எஃபிஜை பற்றி பேச மாட்டான். மார்க்கெட் வந்து முடிஞ்சு போன அப்புறம் அவனுக்கு அப்படியே அவன் பேச்சை மாற்றிடுவானுங்க. நடக்கும்போது சொல்லணும் டி, நடந்து முடிந்த பேர். இப்போ என்ன சொல்லுங்க, மார்க்கெட் இந்த பிரேக்கர்லேருந்து திரும்பிடுச்சு. அவன் எஃபிஜிக்கு போக தேவையில்ல, வீக்கிலியோட இம்பேலன்ஸ் இருக்கு இந்த பேர். என்ன மார்க்கெட் இது ஒரு கீ லெவல் ஜோனு. இதில் வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி செட் பண்ணிச்சு ப்ரீவியஸ் வீக்கு. இந்த வாரம் வந்து மண்டே அன்னைக்கு சீவ் பண்ணிட்டான், மார்க்கெட் செல் ஆகிட்டு இருக்கு. அடுத்த வாரம் டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் C3 கேண்டில், அடுத்த வாரம் என்எப்பி வேற. மார்க்கெட்டு செல்லுக்கு கொடுத்துரும், இந்த லோவை தூக்குவானுங்க, இங்கே வந்து எல்எல்ஆர் இருக்கு அப்படின்னு கதை கொடுப்பானுங்க. நான் சொல்கிறேன் பார், இதான் நடக்கும். நான் சொல்கிறேன் பார், நடந்து முடிந்த அப்புறம் பூரா பையில இந்த வீக்லி எஃபிஜை பற்றி பேச மாட்டானுங்க. என்ன சொல்லுவானுங்கன்னா, இங்கே பிரேக்கர் இருக்கு, ஆர்டர் பிளாக் ஃபைல் ஆயிடுச்சு, ஓகேவா, வித்து இங்கே கேப், இப்போ நியூ வீக் ஓப்பனிங் கேப் இருக்கு, என்ன மந்த்லியோட நியூ வீக் கேப் இருக்கு, இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி செல் ஆகுது இப்படின்னு சொல்லுவானுங்க. எதே நந்து முடிஞ்ச அப்புறம் நடக்கும்போது சொல்லணும் டி. இப்போ வீக்குக்கு உன் பயாஸ் என்ன தெரிஞ்சு பை ஆகும்னு நினைக்கிறியா?
இதுதான்யா இது நான் சொல்றது புரியுதா? நீ வந்து ஓனா சார்ட்ட பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். என்ன நடக்குது? என்ன நடத்திக்கிட்டு இருக்கானுங்க? என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? எங்க இருக்கான்? ஏன் இப்படி பண்றான்? என்ன பாசிபிலிட்டி? அப்படின்னு நீ சொந்தமா யோசிச்சனா உனக்கு பதில் தெரிஞ்சிடும். மத்தபடி அவன் சொல்றான், இவன் சொல்றான்னு இன்ஃபர்மேஷன் தான். நீ கேட்டுக்க. ஓ இப்படி ஒண்ணு இருக்கா? அப்படி தெரிஞ்சுக்க. ஆனா அதுக்காக அதை பிளைண்டா நம்பாத. தோணிச்சுன்னா செய்யணும் செய்யணும். ஏய் எப்பரா விக்கிகளுக்கு மேல போக முடியும்? அவன் தான் பிஓஎஸ் வச்சுட்டானே. நீ எத்தனை என்ட்ரி பார்த்திருக்க? எஃப்ஐஜியே டேப் பண்ணாம பிரேக்கரை தொட்டு எத்தனை வாட்டி விழுந்திருக்கான் மார்க்கெட்டு. அப்பெல்லாம் உனக்கு தோணல? நீ என்ட்ரி எடுக்கும் போதெல்லாம் மார்க்கெட் எஃப்ஐஜி வந்துச்சா? எப்ப பார்த்தாலும் பிரேக்கர்ல தொட்டுட்டு என்ட்ரி கொடுக்காம தானே போனா. அப்ப மட்டும் இப்ப மட்டும் என்னவா? கேட்கல. நீயே பாரு. இது பக்கா என்னது இது? இது கீ லெவல். நீங்க சொன்ன கீ லெவல் இருக்கா? இருக்கு. என்ன கீழே நீங்க சொன்ன கீ லெவல் வீக்லிக்கு இருக்கு. நான் டெய்லி பார்த்தேன். வீக்லிக்கு அதே தான் இருக்கு. மார்க்கெட் இன்சைட் பார் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. எஃப்இஜி போனோம்னா இந்த லோவை தூக்கிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்து பயாஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் எஃப்இஜிக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆக்சுவலா வாரத்துல 3 நாள் முடிஞ்சு போச்சுடா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எப்படி ஏத்த முடியும்? உனக்கு புரியுதா? அவ்வளோ ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டு உன்னை மேனிப்புலேட் பண்ணும். நான் இப்படி பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன். உண்மையிலே கேட்டால் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணல. மார்க்கெட் பண்ணுறதை பார்த்து நீங்களா மேனிப்புலேட் ஆகிக்கிறீங்க. நான் என் செவனேன்னு என் வேலையை தாண்டா பார்க்குறேன். நீங்கள் தாண்டா பைத்தியக்காரங்க ஏதோ வேலையை நீங்களா ஒன்று நினச்சிக்கிறீங்க. நான் ஒன்று சொன்னேன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஹையை உடைக்க போகிறான்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹையை உடைக்க போகிறான்னு வச்சுக்க. இந்த என்ன பண்ணியிருக்கான்? ப்ரீவியஸ் வீக்குக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கான். இது இந்த இப்போ முடிஞ்சு போன அப்புறம் பெரிய வீக்காக தெரியலாம். ஆனால் நீ ஒன்று டெய்லியில் பார்த்தோன்னா வச்சுக்கேன், இதுக்கு மேலே வந்து ஒரு டெய்லி கேண்டில் எப்படின்னா ஒரு க்ளோஸ் வச்சிருக்கும். புரியுதா? க்ளோஸ் வச்சிருக்கும். அப்பவே நீ புரிஞ்சுக்க வேணாமா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சார். இப்ப இது ஃபுல்லா பாரு, பியூர் லிக்விடிட்டியா தெரியுதா? எவ்வளவுதான் அரைச்சி 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 இறக்கிருக்கான். இப்ப இந்த இடத்துல பாரு, மேல டாப் மேல க்ளோஸ் வச்சுட்டானா, டெய்லி கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சா, அப்ப நீ பை பார்க்கலாம். ஏன்னா அவன் க்ளோஸ் வச்சிருக்கான். இங்க ரிவர்சல் ஜோன் கிடையாது. வீக்லியோட ஐ ஜோன் செல்லு கிடையாது. ஓகேவா? இப்போ இங்க வந்துச்சு, இது ஒரு ஆர்டர் பிளாக், அதாவது பிரேக்கர். இங்க இருந்து பார்த்தா இந்த பிஓஎஸ் வச்சிருக்கு. அதுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சு இப்போ இங்க இருந்து எஃப்இஜி உருவானானா, இங்க இருந்து டேப் பண்ணி பறந்தான் பாரு. மார்க்கெட் ஐஆர் டு இஆர்எல் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்ற ஐஆர்எல் எஃப்இஜி கிடையாது. நான் சொல்றது பிரேக்கர். ஏய் இட்ஸ் அ பாசிபிள். பாயிண்ட் புடிங்க சாமி, பாயிண்ட் புடிங்க. எஃப்இஜி வரணுன்றது இப்ப எஃப்இஜிக்கு வரணும்னா ஏன் வீக்லிக்கு இவ்வளவு பெரிய கேப் டவுன் கிரியேட் பண்ணா? அவனை பைத்தியக்காரனாடா இவ்வளவு தூரம் டவுன் இறக்கி திரும்பி மேல போயிட்டு வர்றதுக்கு. எனக்கு திருப்பி தாங்கல. நான் சொல்றேன், நான் இத்தனைக்கும் நடந்து முடிஞ்ச அப்புறம் சொல்லல. நான் காலையில லண்டன் ஆரம்பிக்கும் போதே அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன். தேவையில்லாம ஊமை குத்து வாங்காதீங்கடா, அவன் என்ன பண்ண போறான் கண்டுபிடிச்சிட்டேன், உஷாராயிக்கோங்க. நான் வியூ போட்டேன். எவனும் மதிக்க மாட்டான். இந்த ஆள் சொல்றது நடக்காது, போன வாரம் மாதிரி ஊமை குத்து வாங்கிட்டு இருப்பான்னு நினைச்சிருப்பேன். என்ன இந்த ஆள் சொன்னது நடக்குது, மார்க்கெட் செல் ஆகுது, ஐயோ தேவையில்லாம வேலை பார்த்துடும். என்ன 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 ரங்கா ஜோக்கட்ரியா? மலை மாதிரி இருக்கான் வேம்புலி. இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இப்போ இது இப்படி இருக்குன்னு வச்சுக்க. இது ஏன் இவன் தேவையில்லாம கேப் டவுன் கிரியேட் பண்ணலாம்? இவன் இப்போ என்ன யோசிச்சு பாறேன், இது கேப் டவுன் கிரியேட் பண்ணாம ஒரு கேண்டில் சும்மா இன்சைட்ல இப்போ இந்த 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 வீக்லி லோக்கு இல்லை, நான் என்ன சொல்றேன், இது ஒரு பேஸ் கேண்டிலா இருந்து இந்த இடத்துக்குள்ள மார்க்கெட் செல் ஆயிட்டு இந்த லோவை சீவ் பண்ணியோ இல்லை சீவ் பண்ணாம எஸ்எம்டியில் பண்ணியோ, அதுக்கப்புறம் மார்க்கெட் எஃப்இஜிக்கு வருவானா லாஜிக்கு. ஏன்னா அவன் பிரேக் ஸ்ட்ரக்சர் வைக்கல. கீழே சீவ் பண்ணிட்டு இஆர்எல்ல வந்து சீவ் பண்ணி லிக்விடிட்டி செட் பண்ணி ஐஆர்எல்லுக்கு வரான், எஃப்இஜிக்கு வரும். இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இது வந்து பிபிஆர் பேலன்ஸ் பிரைஸ் ரேஞ்சு எல்லாமே பக்காவா இருக்கு. கீழே சீவ் பண்ணியிருக்கான், மேலே வந்து கீ லெவல் இருக்கு, ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா மார்க்கெட் ஹையர் பிரைஸ் போயிட்டு தான் லோ பிரைஸுக்கு வரும்ன்றது ப்ராப்பர், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அவன் தான் சொல்லிட்டானே, நான் தான் கீழே போறேன், உன்னை எவன் தான் மேலே போக சொன்னது? நானா சொன்னேன்? இல்ல. ஏய் தெளிவா நான் போட்டேன்டா. நான் போடலைன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லல ப்ரோ. நான் வந்து சம்டைம்
நடந்து முடிஞ்ச அப்புறம் போடுவேன். ஏன்னா சில இன்ஃபர்மேஷனுக்காக நான் போடுவேன். ஏன்னா சில பேர் என்னை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்றதுக்காக நான் போட மாட்டேன். ஆனா வியூ கரெக்ட்டா இருக்கு, ப்ராப்பரா இருக்குன்னு நான் அனலைஸ் பண்ணி போட்டுருவேன். நல்லா இருக்கியா? நீங்க பார்த்து புடிக்கிறவங்க புடிச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து அக்கவுண்ட் பாஸ் பண்ணுன்றாங்க. என்னால டைரக்ட்டா சிக்னல்லாம் குடுக்க முடியாது. அது விஐபி சிக்னல். அதெல்லாம் குடுக்க முடியாது. பட் ஓரளவுக்கு ஐடியா குடுப்பேன். உங்களுக்கும் அந்த வியூ கரெக்ட்டா இருந்தா நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்கன்னேன். ஊரே பைக் உட்காருது. நான் மட்டும் செல்லுக்கு உட்கார்றேன். அதுதான் காமெடியே. ஊரே வீக்லி எஃப்இஜிக்கு போகும், பிரைஸ் போய் நொட்டும் அப்படின்னானுங்க. அதெல்லாம் நொட்டாது, போயிட்டு வா. ரொம்ப வாய்ப்பு கம்மி. மேபி நீ சொல்ற மாதிரி பிரைஸ் பை ஆகும்னு வச்சுக்கோ, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கணும்யா, பெரிய நியூஸ் நடக்கணும், ஏதாவது பெரிய நியூஸ் நடக்கணும். அவன் தான் நியூஸ் வரக்கூடாதுன்னு தானே பண்றான். இப்ப அடுத்த வாரம் வந்து உனக்கு மாசம் பிறக்குது, என்எப்பி, ஓகேவா? இந்த பேர் என்எப்பி தான் நான் கீழே வச்சிருக்கான் பாரு நியூஸ். என்எப்பி வைப்பான், தெரிஞ்சு அடுத்த வாரம் தான் என்எப்பி தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். மேபி அடுத்த வாரம் தான் என்எப்பி இருக்கும். என்எப்பி இருக்குன்னு வச்சுக்கோ, மந்த்லி கேண்டில் ஓப்பனு, இந்த பேர் அழகா C3 கேண்டில் நிக்கிறான் பாரு, எக்ஸ்பென்ஷனு செல்லுதான் ஸ்வைன்னு போவோம். இங்கேருந்து புச்சன்னு வை, இந்த லோலேருந்து இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு உட்கார வேண்டியதுதான். அவன் எப்படி இருந்தாலும் போயிடுவான். இல்லையா, நீங்க எஃப்இஜி சொன்னதால நான் ஏத்துக்கிறேன். இது எஃப்இஜி தான், எல்லாம் ஓகே. இது பிபிஆர் தான், ஓகே. ஆனா நீங்க இவ்வளவு நாளா பிரைஸ்ல இருக்கீங்க. அவன் எத்தனை தடவை வந்து நான் அப்படி போல, நான் இப்படி தான் போறேன்னு எத்தனை வாட்டி காட்டியிருக்கான். நான் எஃப்இஜிக்கே வரமாட்டேனே, நான்லாம் எக்ஸ்பிரி ஆகி ரொம்ப எஃப்இஜிக்கு வரது எக்ஸ்பிரி ஆயிடுச்சு. அந்த டேட்டாலாம் ரொம்ப ரேரு. அதுக்கேற்ற எக்ஸாக்ட் சினாரி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டெய்லி கேண்டில் காட்டுறேன். இது பிப்ரவரி மாதம் நடந்தது. இந்த செட்டப் இருந்தால் நீ சொல்கிற நான் ஏற்றுப்பேன். இது வந்து இது வச்சு தான் நான் வந்து டீகோட் பண்ணேன் யூரோவை. எங்கே அது? இந்த சினாரி தான் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் இது பார், இது எஃப்இஜியா? இங்கே பார், இந்த மூணாவது கேண்டில் வந்து இப்படி வச்சுதா, இந்த லோவை சீவ் பண்ணானா, இங்கே வந்து ஒரு ரேஞ்ச் வச்சானா, இந்த கேண்டில் இது பிப்ரவரி இதான் நினைக்கிற ஒரு நிமிஷம். இந்த மண்டே இது இல்லை, இந்த கேண்டில், சாரி இந்த கேண்டில், இது வந்து இது மார்ச் மாதம், சாரி நான் பிப்ரவரி காட்டுறேன், சாரி இதை மாற்றி காட்டுறேன். இங்கே தான் பார்த்தேன். இந்த மாதிரி உனக்கு ஒரு பக்காவாக இருந்தானா நான் ஏற்றுப்பேன். நீ சொல்கிறது கண்டிப்பாக போகும் கபிலா, ஹோல்டு பண்ணுன்னு. இது ஜனவரி, பிப்ரவரி இதோ இருக்கு. இது வந்து மண்டே செல் ஆனானா, பக்காவாக இருக்கா, மார்க்கெட் இன்சைட் பார் போட்டானா, இப்போ இந்த இடத்துல எஃப்இஜி உருவாச்சா, எஃப்இஜி பக்கத்தில் லிக்விடிட்டி, ஓகேவா? என்ன இன்சைட் பார்ல, அப்போ இது லிக்விடிட்டி தான். இது ஒரு எக்ஸ்பென்ஷனா, இப்போ கீ லெவல் இருக்கா, மார்க்கெட் மேலே போய் கிளைம் பண்ணானா, அதுக்கப்புறம் லோவை தூக்குனானா, இப்போ ஐயாவில் போனால் இப்போ இன்ட்ரீஸ்மெண்ட்டாக மாறிடும். ஏன்னா பிஎஸ் வைக்கல, உனக்கு பாடி க்ளோஸ் வைக்கல, சியூப்பு தான் அடிச்சிருக்கான். அப்போ இன்ட்ரீஸ்மெண்ட் இந்த ஐயா எடுத்தானா, இப்போ எக்ஸாக்ட் கீ லெவல் இந்த எஃப்இஜிலேருந்து அடுத்த எஃப்இஜிக்கு போகிறான். கரெக்டா? இப்போ இவன் இங்கே போகிறதுக்கே கீழே வந்துட்டு தான் போகிறான். என்ன அங்கே மட்டும் எப்படி நேரம் மேலே போக முடியும்? அதுவும் வீக்லிக்கு அவ்வளோ தூரம் போனோம்டா. எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ட்ராப் ஆயிருக்கு பார்த்தியா? பிப்பு பார்த்தியா? நீங்க சொன்னீங்களே வீக்லி எஃப்இஜி, அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. என்ன கிட்டத்தட்ட எங்கதான் அந்த ப்ரைஸ்? இது இருக்கு. இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரணும். கிட்டத்தட்ட 281 பாயிண்ட்டுக்கு மேல போகணும். ஐ திங்க் இங்கதான் நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் இருந்துச்சு. இங்கதான் இருந்துச்சு. இவ்வளவு தூரம் வச்சுப்போம். இவ்வளோ பாயிண்ட் நவரணும், அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் மேக்கருக்கு நல்லாவே தெரிஞ்சது பாரு, பியூர் லிக்விடிட்டி தெரியுதா? டெய்லி கேண்டிலு பக்கா மேனிப்புலேஷனு. ரெண்டே கண்டிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு. இங்கேருந்து இப்படி செல் ஆகணும், இந்த மண்டே லோவை தூக்கணும். ஏன்னா இது பக்கா மேனிப்புலேஷன் கேண்டில். இந்த லோவை தூக்கி இந்த கேண்டில் இருந்து, இது பாரு, இது ஒரு பேஸ் கேண்டில், இது ஒரு மேனிப்புலேஷன் கேண்டில். 50% வரணும்ல பேசிக்காக. அந்த சிஆர்டி ரோமியோ சொன்ன மாதிரி 50% வரணும்ல. அட்லீஸ்ட் இந்த லோவை சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்பி வந்து மேலே போக வாய்ப்பு இருக்கு. மேபி போகலாம். ஏன்னா இந்த பீரியட் அவன் டேப் பண்ணிட்டான், அப்போ உடைக்கலாம். வேணும்னா உடைக்கலாம், இல்லை உடைக்க தேவையில்ல. இல்லை சப்போஸ் பியூஎஸ் வச்சுட்டான்னு வச்சுக்க, அப்போ இங்கே ஒரு எஃப்இஜி உருவாகும் இந்த அடுத்து வர சில நாட்களில். அப்போ அந்த எஃப்இஜி டேப் பண்ணி போகலாம். நான் இருக்கு மேலே வரணும். நான் இருக்கியா மேலே வரணும்? நீயே பாரியா, இது என்னையா? இது ஒரு பேஸ் கேண்டில் கரெக்டா? இது கீ லெவல் ஜோனு. நான் ஆக்சுவலாக இதை தான் மார்க் பண்ணேன். இதை பார், இங்கேருந்து ப்ரைஸே, இங்கேருந்து லிக்விடிட்டி எல்லாமே கிளைம் பண்ணி ஐஆர்எல் ப்ரைஸே இங்கே இருக்கிற எஃப்இஜிக்குள்ள இருக்க எல்லா லிக்விடிட்டியும் இந்த கேண்டில் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய டிஸ்ட்ரிபியூஷனாக செல்லானா. அப்போ இது கீ லெவல் தானே? அப்போ பாரு, அடுத்த ஒரு பெரிய எக்ஸ்பென்ஷன் கேண்டில் கரெக்டா? இது லிக்விடிட்டி தானே? அது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பக்கத்தில் ஒரு இன்சைட் பார் போட்டானா. இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணால் மார்க்கெட் செல்லுக்கு தானே போகணும். டெய்லி கேண்டில் என்ன பக்கம் நிற்குது? நீ இருக்கிற வீக்லி வை பார்த்தீங்க. இப்போ சரி, நீ சொல்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ ஒருவேளை
ஏய் நான் நடக்கிறதுக்கு முன்னாடியே போட்டேன்ல, நான் நடந்து முடிஞ்ச பணம் போட்டேன், நடக்கிறதுக்கு முன்னாடி போட்டேன்ல, போய் பார்க்கணும். இவன் நொட்டுவான் சும்மா எஃபிஜிலாம் போகணும் அவசியம் இல்லை. போகணும்னா ரீசனபிளாக இருக்கும். இப்போ இது கீ லெவல், ஓகே இது கீ லெவல், இது ஆல்ரெடி இவன் டேப் பண்ணிட்டான் கரெக்டா, டேப் பண்ணவன் டேப் பண்ணிட்டான், நான் அங்கே தான் ஆர்டர் எடுத்தான், ஆர்டருக்கான ரியாக்ஷன் தான் இது. ஓகே இப்போ ஆர்டர் எடுத்துட்டானா அடுத்து இந்த இடத்த ஸ்வீப் அடிச்சா மார்க் இதை உடைக்கணும் தானே, உடைச்சிட்டு இந்த பிரேக்கர் இந்த ஆர்டர் பிளாக் வந்து பிரேக்கராக மாறிடும். இப்போ இது உடைச்சிருக்கணும். இப்போ இது பேசிக்காக ஒரு பீரியட் உடைக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல அதை டேப் பண்ணணும், அப்போ தான் அதை உடைக்க முடியும், இல்லை அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக முடியும். இந்த 2 லாஜிக் தான் நடக்கும். இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணா, இங்கே முதல்ல டேப் பண்ணான் கரெக்டாக, டேப் பண்ணான் ஓகே ஃபைன், டேப் பண்ணானா இப்போ இங்கே கீழே வந்தான், இங்கே இருக்க எடுத்தான். இப்போ இவன் பவர்ஃபுல், நான் என்னத்தான் வச்சிருக்கணுமே, ப்ரைஸே இப்படி போயிருக்கணும், அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் போயிருக்கணும். அதுக்கப்புறம் சொல்றியா இந்த எஃபிஜி போயிட்டு இங்கே திருப்பிட்டு ஃபைன்னு விழுறானா, இப்போ நான் ஏற்றுப்பேன். அவன் தான் உடைக்கவே இல்லையே. உனக்கு இந்த இடத்துல உனக்கு பாடி க்ளோஸ் வச்சாங்க, செக்ஸை திரும்பிடுச்சுன்னு அர்த்தம். அவன் தான் திருப்பவே இல்லையே, நான் சீவ் பண்ணிட்டு போறேன் தம்பி. நீ நீ தப்பா பொறுத்திருக்கு, நான் பொறுப்பு இல்லை. இந்த பாரு எப்படி இறக்கிருக்கான் பாரு, சும்மா இறக்கிருக்கான் பாரு, ஃபுல்லா எக்ஸ்பென்ஸ். இது ராத்திரி தாண்டா எக்ஸ்பென்ஷன் ஆனா, காலில இருந்து பாக்குறேன் இங்கேயே அரைச்சிக்கிட்டு இருக்கான். ராத்திரி தான் 9 மணிக்கு 9 மணிக்கு நான் கரெக்டாக இந்த இடத்துல ஏதோ க்ளோஸ் பண்ணேன், ஏன்னா எனக்கு $200 வந்துருச்சு, அதுக்கு மேலே வேணாம் சொல்லி நானே க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு வந்து வியூ செல்லு தான், ஆனால் டிபி அடிச்சிட்டான், டிபிலாம் அடிச்சிட்டான். நான் வியூ வந்து செல்லு தான் போட்டிருந்தேன், செல்லு அடிச்சிட்டான். இப்போ இங்கே பிரேக்கர் இருக்கா, இங்கே ஒரு கிளியர் பண்ணல் இருக்கு, இதுக்காக இப்போ தலைமை வந்து இப்படி போயிட்டு இருக்கான். மேபி என்னோட ஐடியாலஜி இந்த கேண்டில் இல்லை இந்த எஃபிஜி இல்லைன்னா இந்த கேண்டில் இந்த ஜோன், அதாவது இப்போ வந்து மார்க் வந்து க்ளோஸ் வச்சுச்சா, இது வந்து சிஎஸ்டி மாதிரி இருக்கும் ஓகேவா, இது ஒரு ரேஞ்சா. ஆமாயா பாரியா ரேஞ்சா, இது பாரு ரேஞ்சா, இந்த லேவல் தூக்கியிருக்கானா 50% மேலே வந்து இந்த ஐயை எடுத்துட்டானா மார்க்கெட் செல்லு உனக்கு வந்துடும்ல. கிழிச்சாங்க. நான் சாட்டை இப்போ தான் பார்க்குறேன், காலேருந்து பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு சொல்கிறேன்ல, இந்த இப்படி தான் போவான் வெயிட் பண்ணு அப்படின்னு. ஆனால் என்ட்ரி எடுக்க மாட்டேன், கவலைப்படாத, நான் என்ட்ரியில் எடுக்க மாட்டேன், நான் அவ்வளோதான். ஐ எம் பீஸ் ப்ரோ, ஐ எம் பீஸ். பட் போட்டாச்சு, இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, பண்ணனா அக்கௌண்ட் இதாக ஆகிடணும், கம்முன்னு கடை 2 நாள் ஆகும், வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை காசு குத்துருவான், காசு குத்துட்டு திங்கக்கிழமைக்கு மேலே சார்ட் பார்த்துறேன். இல்லை ஒன்றும் இல்லையா, இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவானுங்க, என்ன பண்ணுவானுங்க, இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபி இருக்குல்ல, இந்த இடத்துக்கு கூட வரலாம். இது எப்படின்னா இப்படி ரியாக்ட் ஆகும் ப்ரைஸு, இந்த இடம் சொல்லிருக்குல்ல, இந்த இடம் இப்படி ரியாக்ட் ஆகும். ப்ரைஸ் இங்கே தான் ட்ராப் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவனுக்கு கீழே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏன்னா இது இவ்வளோ பெரிய மூவ், சப்போஸ் அவன் லிக்விட்டி பார்த்தாலும் வச்சுக்க, இங்கேருந்து போவான் திருப்பி இப்படி லைட்டாக வந்துட்டு திரும்பி குத்திடுவான், அப்புறம் இங்கே வந்து தான் ரியல் மூவ் அடிப்பான். பாசிபிலிட்டி, இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் த பாசிபிலிட்டி, ஓகேவா. எஃபிஜி கிளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட் மூவ் கொடுத்து இப்படி வந்து இப்படி கூட உடைக்கலாம், பாசிபிலிட்டி தான். நம்ம ஜஸ்ட் அந்த கில் ஜோன் டைமில் ப்ரைஸ் எப்படி இருக்குது, என்ன பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ண வேண்டியது தான். மோஸ்ட் ப்ராபபிள் எனக்கு இவ்வளோ தூரம் வரமாட்டான், பட் சம் சினாரியோ நடந்திருக்கு. ஏன்னா இது ஒரு இருக்குல்ல கரெக்டாக அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குல்ல, ஃபார்மேஷன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸ் லைக் அந்த ஃபார்மேஷன் ப்ரைஸோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்குல்ல. இத்தனைக்கே அவன் 4 ஹவர்லேயே கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். நான் நேற்று இங்கே தான் சொன்னேன், இந்த பார் ஜிஎஸ்டி கீழே க்ளோஸ் வச்சிருக்கேன், இதுக்கு மேலே எதுக்குடா அவன் வந்து பை ஆகணும். எல்லாத்தையும் மார்க் பண்ணி காட்டினேன், இங்கே வா கண்ணை திறந்து பாருன்னு. பரவாயில்ல, அந்த ஃபாரின் குரூப்பில் வந்து என்னை அப்புறமா அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஐ வில் சோ மணி லேர்ன் டு யுவர் சார்ட் அப்படி இப்படின்னு போட்டுறாங்க. நான் அவ்வளோ இதெல்லாம் எதுவும் பண்ணலையே, ஏன்னா தானே தான் பண்ணேன். ஒரே நிமிஷம் இது வரேன். நேற்று எனக்கு அவனுக்கு ஒரு மொக்க ஆயிடுச்சு. நான் வந்து செல்வியூ சொல்கிறேன், எல்லாம் சிரிக்கிறானுங்க, சிரிக்கிற இரு மார்க்கெட் செல் ஆகும். அப்புறம் வந்து நான் திருப்பி அவனை போய் லேப் எல்லாம் பண்ணல, என்னப்பா பையன் நீங்கள் செல் ஆயிடுச்சு அப்படின்னா கலாய்க்கல விட்டேன். அவன் கலாய்க்கனா அது அவனோட பிஹேவியர், நான் யாரையும் போயிட்டு டீஸ் பண்ண மாட்டேன். இப்பயே நான் டீஸ் பண்ண நினச்சா பண்ணலாம். நம்ம கம்ப்யூட்டர் சில பேர்லாம் இருக்காங்க, அவங்கள வந்து வெறுப்பேற்று என்ன ஓவராக வந்து டீஸ் பண்ணாங்க, நீ பே அவுட்டே போடல சும்மா உதாரணம் விட்டுட்டு இருக்க அப்படி இப்படின்னு நானுங்க. இப்போ உங்கள் அப்பா அவனை இப்போ வாங்கடான்னு சொல்லி சண்டை இழுக்கலாம். அவனுங்க தான் பைத்தியகாரத்தனமா பிஹேவ் பண்றாங்களா, நீயும் பண்ணணுமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல கபிலா. நமக்கு நம்ம பீஸ் நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டு இருப்போம். அவனுங்களுக்கு பொழுது போகல, இவெல்லாம் இப்படி பண்றானே வயிற்றுச்சு பிடிச்சி வரானுங்க. இப்ப இன்னொரு கதை இருக்கு, எதாரு இந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே தலைவன் ஆல்ரெடி டேப் பண்ணிட்டானா, இதை விட ஹையர் டைம் ஃப்ரேம் இறக்குறானா, இப்போ இந்த இடத்துல வந்து லிக்விட் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பானுங்க ஓகேவா, இதை கிளைம் பண்ணணும், அதுக்காக வரும். இப்போ இதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உடைக்கணும்னா அதை விட ஒரு பெரிய மூவ் நடக்கணும்.
அதனால என்னை கேட்டால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு பை செல்லுன்னு எல்லா பக்கம் போகாதீங்க. ப்ரைஸ் ஒரு லெவலுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பாரு. டைமில் ப்ரைஸ் நடந்தால் எடு. எஸ்எல் அடிக்க வச்சு பயப்படாத, பார்த்துக்கலாம். இது எல்லாமே பாசிபிலிட்டி தான்யா, எல்லாமே பாசிபிலிட்டி தான். அன்னைக்கு நான் எஸ்எல் வாங்கினல, அதுவும் பாசிபிலிட்டி தான். ஓகே, ஜஸ்ட் அ பாசிபிலிட்டி. அந்த ப்ராபிலிட்டி சொல்லுவாங்க, அதுதான். அது அங்கே இருந்துச்சுன்னா நடக்கும், இல்லைனா இல்லை, ஏற்றுக்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லா நேரமும் எக்ஸ்ட்ரீம் ஓபிக்கு போகும், எல்லா நேரமும் வந்து இன்டர்மீடியட் ஓபிக்கு போனால் கதை இல்லை. எனக்கு இங்கே வந்தால் நான் எடுப்பேன், அவ்வளோதான். அது எஸ்எல் எடுத்தா வாங்கிப்பேன், அவ்வளோதான். இங்கே தான் வாங்கினேன். இங்கே இல்லை, கரெக்டு. இந்த இடத்துல தான், இந்த தான் மண்டே. இங்கே தான் வந்துச்சு. இங்கே வந்துட்டு இங்கே ஏதோ குத்தான், இந்த இடத்துல லைட்டாக போச்சு நல்லா இருக்கேன்னு நினச்சேன். சொருகிட்டான். அப்புறம் இங்கே வந்தோடனே எனக்கா மூஞ்சி மாறி போச்சு. என்னடா இது, எப்படா மிஸ் ஆச்சு. அப்புறம் தான் சொன்னார், இந்த மாதிரி ட்ரம்ப் வேலையை காட்டிட்டாயா வந்து. ஐயோ ஐயோ, சரி விடு ப்ரோ. ஜீரணமாகும் இல்லையா? இப்போ நான் அனலைஸ் தப்பாக இருந்து அவன் போயிருந்தான், நான் ஓகே நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஏற்றுப்பேன். கரெக்டாக இருந்துச்சு, 10 பரட்டும் பக்கா. ஆனால் எஃப்எல். அப்புறம் தான் ப்ரோ சொன்னார், ஐயோ ஷாம் சிபிஐ தெரியும்ல, சிஆர்டி பண்ணுறான்னு. அவன் ஒரு ட்வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தானா, நீ ஒரு ட்ரேடு லாஸை பார்க்காத, 100 ட்ரேடோட கவுண்டிங்கை பாரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு லாஸ் பெரிய மேட்ரு கிடையாது. நீ ரீசனபிளான லாஸாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. மற்றபடி சம்திங் இஸ் எல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே, அது நீங்கள் லேர்ன் பண்ணலாம், வாட் கைண்ட் ஆஃப். ஆனால் ட்ரேடிங் 100% ஒன்று கிடையாது, ஜஸ்ட் ப்ராபிலிட்டி தான். நான் கரெக்டாக சூஸ் பண்ணுறது கூட சம்டைம் எஸ்எல் அடிக்கும். அதுக்காக வந்து மெத்தடாலஜி தப்பு, ஐடியாலஜி தப்பு, உன்னோட இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் வேலைக்கு ஆகாது அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட். இது வந்து நான் சொல்கிறது, அவன் சொல்லலை. அவன் சொல்கிறது 100 ட்ரேடுக்கு கவுண்டிங் போகிறேன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து சொல்ல என்னன்னா, தப்பு சரியெல்லாம் பார்க்காதீங்கடா, கோதால குச்சிருங்கடா, குச்சாதான்டா வேலைக்கு ஆகும். பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். குச்சிதே இந்த மிஞ்சி போனா என்ன, ஒரு எஃப்எல் அவ்வளோதானே. உண்மையில அதுதானையா, மிஞ்சி போனா ஒரு எஃப்எல். இப்போ என்ன தெரியுமா, இந்த லோவை இங்கே சீவ் பண்ணிட்டானுங்கோ. என்ன காலங்காத்தான் சீவ், ஓப்பன் லோ ஐன்னு போகுது, அதெல்லாம் கிடையாது. இவன் மேலே போயிட்டு இப்படி நின்றுவான். வெள்ளிக்கிழமை தேங்க் கார்டு இட் ஃப்ரைடேன்னு விழுந்துருவான். ஒன்னே விழுந்துரும். இல்லைன்னா இப்போ வாரத்தை இவர் 2 நாளாக செல்லாச்சுல்ல, அதுக்காக 2 நாள் வை, ஒரு ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகுற மாதிரி. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸை ட்ராப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாம் செல்லு பார்த்தாலும் செல்லு நடக்காது. பை வந்து அரைச்சு தான் ஏற்றுவான், நீ என்ட்ரி பண்ணால் எஸ்எல் அடிப்பான். அந்த டர்ட்டு சூப் சொல்லுவானுங்களே, நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம், கீழே ஒரு சீப் அடிச்சா அதுக்கப்புறம் மார்க்கெட் பை ஆகிடும், நம்மளுக்கு எஸ்எல் அடிச்சிடும். மேபி அப்படி ஒரு ஈவெண்ட் நடந்தால் மேபி இந்த 4 hour கேண்டிலுக்கு கண்டினியூட்டி வேணால் பாருங்கள். இந்த இப்போ கரெக்டாக ஏஷியன் ரன் ஆகுது, ஏஷியன் முடிஞ்சுட்டு லண்டனில் லைட்டாக கீழே வந்தானா பைக் வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பை எடுங்க. ஆனால் ஸ்லோவாக தான் போவான், ஏன்னா இப்போ செல்வியூ இல்லை, அப்போ பை வந்து வீக்காக இருக்கும். பாயிண்ட் புரியுதா? ரீட்டைல் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணுறான், நீ வந்து லிக்விடிட்டியில் என்ட்ரி எடுக்கிற, அந்த அரைச்சு போவான்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து நீ லிக்விடிட்டி கூட சேர்ந்து போகிற, அதனால ஸ்லோவாக தான் போகும். ஆனால் எப்போ வேணால் ப்ரைஸ் திரும்புவான். நீ சுதாரிச்சுக்கணும். மேக்ஸிமம் இது என்னோட கீ லெவல் ஜோன் இதான், ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இதுதான். இப்போ இது பார்க்குறேன். நான் எப்பவுமே எல்லா டைம் ஃப்ரேமும் பார்த்து தான் முடிவு பண்ணுவேன், இது வேலைக்கு ஆகாதுன்னு. ஓகே, எடுக்கலாம்யா, இந்த ஜோன் தான்யா, இந்த பீரியரே மோஸ்ட் ப்ராபபிள் இந்த ஜோனு. பட் இவ்வளோ பெரிய ஜோன்னால மிட் பாயிண்ட்டுக்கு வருவான், கரெக்டாக மிட் பாயிண்ட் உட்காருது. அந்த 1 ஹவர்லேயும் அந்த இது ஃபார்மேஷன் வந்து மிட் பாயிண்டில் உட்காருது. ஸோ மோஸ்ட்லி இந்த மிட் பாயிண்ட் தான் இது வரைக்கும், இந்த டார்கெட்டு ஆர் இந்த டார்கெட்டு இது வரைக்கும் எடுத்துகிட்டு தான் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். அதாவது ப்ரீவியஸ் டேவோட செக்ஷன் இருக்குல்ல, லண்டன் நியூயார்க், அது வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு தான் மார்க்கெட். அதான் இங்கேருந்து மார்க்கெட் மேக்கர் பை மாடலையா, இங்கேருந்து அரைச்சி ஏற்றுவானுங்கோ. இங்கே மேனிப்புலேட் இது ஃபுல்லாக எல்ஆர்ஆர் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் டமால். ஆக்சுவலி இன்னைக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன், யூஎஸ்டியோட அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வேலைக்கிழமை தானே, இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், இன்னைக்கு தான் எத்தனை மணி தெரியல, 6 மணியா 7 மணியா தெரியல. நான் நேற்று பார்த்தேன், நியூஸ் இருக்கான்னு பார்த்தேன், அதில் எதோ போட்டிருந்தான், இது பார்க்குறேன். ஆமாம், இன்னைக்கு 6 மணிக்கு நியூஸ் இருக்கு. அந்த நியூஸ்ல தான் செல் அடிக்க போகிறான். அப்படின்னா யூரோ யூஎஸ்டிக்கு சாரி டாலருக்கு வந்து பாசிட்டிவாக நியூஸ் வரும். அப்படி பாசிட்டிவாக நியூட்ரலோ அப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் இதுவாகிடும். இல்லைன்னா நெகட்டிவாக கொடுத்துட்டு மார்க்கெட்டை ப்ரீமியத்துக்கு ஏற்றிடுவானுங்க. ஏற்றிட்டு தேங்க் கார்டு ஃப்ரைடே மாதிரி பண்ணலாம். மேபி உனக்கு நியூஸ் வந்து உனக்கு ஃபேவரபுளாக வந்தால் நீ செல் எடு, நியூஸை பார்த்துட்டு எடு. நியூஸ் வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, பாசிட்டிவாக வந்துருச்சு, ஐ மீன் சாரி யூஎஸ்டி நெகட்டிவாக வந்துருச்சுன்னா இவன் ஃபைன்னு மேலே ஏற்றிட்டு அப்புறமா தான் இறக்குவானுங்க. புரியுதா? அவன் இஷ்டம், அவன் என்ன வேணால் பண்ணுவான். ஏன்னா யூரோ அப்படி தான் பண்ணுறான், ரொம்ப நாளாகவே அப்படி தான் பண்ணுறான். நீ என்ன சொல்கிறத நானே கேட்குறது, அப்படி தான் பண்ணுறான். அதனால் பார்த்துக்கோங்க, சரியா? எப்படியா ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது.
ம். அப்புறம் யூடியூப் சேனல் இது தனியா சேனல் வச்சிருக்கோம். ஃப்ரீயா இருந்தா வாங்கோ. தனியா ட்ரேட் வாக்கின்னு சொல்லிட்டு நான் இதுல போட மாட்டேன். அந்த மெயின் சேனல்லையும் போடுவேன். இது தனியா நான் ஜர்னல் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். இந்த லிங்க் வேணா அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். குரூப்ல அதுதான். இதுல வந்து ஜஸ்ட் வியூ கிடையாது. இதுல இதுல என்ன என்ட்ரி எடுக்கிறனோ அது நான் லைவா எடுக்கிறது. சும்மா டெமோ ட்ரேட்லாம் கிடையாது. என் லைவ் அக்கவுண்ட்ல நான் என்ன என்ட்ரி எடுத்து என்ன வியூல பார்த்திருக்கேன் அப்படின்றது இதுல வந்துரும். சில இன்ஃபர்மேஷன் இதுல போட்டிருப்பேன். எவ்வளவு ஆர்ஆர், என்ன கதை, ஏஷியன் மேனிபுலேஷன், லண்டன் கண்டினியூஷன். இந்த மாதிரி சில சம் இன்கிரீடியன்ஸ் போடுவேன். இதுல போட்டுருவேன். ஓகேவா? அவ்வளவுதான். இது ஜஸ்ட் ஒரு லைவ் இது சொல்லியிருந்தாரு பிரபு கூட சொல்லி, நீ ஒரு இது பண்ணியா அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணு, நீ இந்த சேனல் இருக்கட்டும், தனியா ஒரு சேனல் வச்சு பண்ணு, ஒரு ரெக்கார்டு மாதிரி இருக்கட்டும், ஏன்னா அது ஃபியூச்சர்ல உனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா திடீர்னு ஒருத்தன் வந்தானா இவன் எங்க இருந்து வந்தானே தெரியாதுல, நம்ம இப்படி இங்க அவன் 2026ல இருந்து இந்த மாதிரி லைவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஹிஸ்டரியா இருக்கும். சரி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியா ஒரு வச்சு இதுல பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராமும் இருக்கு, இந்த மேல இருக்கு இன்ஸ்டாகிராம். இது வந்து ரெகுலர் போஸ்ட்லாம் வராது. இதுல சும்மா நம்ம லைவ் போடுறோமே அதெல்லாம் இதுல வராது. அது வந்து மெயின் சேனல் அங்கதான் வரும். இதுல ஜஸ்ட் நம்ம வழக்கம் போல பேசிட்டு இருப்போம். இப்போ இதுல மோஸ்ட்லி லைவ் போட மாட்டேன். இதுல ஜஸ்ட் நான் என்னோட என்ட்ரி எக்ஸிட் எஸ்எல் அடிச்சா சொல்லிடுவேன். எஸ்எல் அடிச்சா எஸ்எல் அடிச்சுன்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் சொல்லுவேன். ஒண்ணு இதுல அப்டேட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா இதுல நான் மெயின் சேனல் அப்டேட் பண்ணிடுவேன். ஆமா ஏன் எஸ்எல் அடிச்சிச்சுன்னு சொல்லிடுவேன். எஸ்எல் அடிச்சா எஸ்எல் அடிச்சுன்னு சொல்லுவேன். எஸ்எல் அடிக்கல டிவி போச்சுன்னா பாட்டு வரும். பாட்டு வரும், புகைப்படம் வரும், எல்லாமே வரும். 9 மணிக்கு மேல சின்ராசை கையில பிடிக்க முடியாது. அந்த மாதிரி அவ்வளவுதான். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஃபைனலி வாஸ் த ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இதுக்காக தான் கபிலா இவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஏன் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கம்யூனிட்டியில். குருராஜ், அப்புறம் வந்து இன்னொரு பையன் யாரோ ஒருத்தர் வந்தார், யாரோ ஒருத்தர் சந்தீப்னு நினைக்கிறேன். இங்கே தெரில கட்டத்தில் இன்னொருத்தர் சந்தீப்னு ஒருத்தர், அவரும் காலையில் செல்லு தான் சொல்லியிருந்தாரு. நானும் செல்லு போட்டிருந்தேன், அவரும் செல்லு தான் செல்வியூ தான் சொல்லியிருந்தாரு. எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருந்தாரு. இல்லை ப்ரோ நானும் செல்லுக்கு தான் பார்க்குறேன், உங்களுக்கு என்ட்ரி கச்சா பிடிங்க, என் வியூவும் செல்லு தான் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டேன். அவர் காலங்காத்தால மெசேஜ் போட்டார் 7 மணிக்கே. ப்ரோ யூரோ பையன் வேலையை காட்டிட்டான் ப்ரோ, ஏசியாலே வேலையை. அதுக்கப்புறம் பார்த்தேன், ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு. நல்லா இருக்கு. இப்போ தான் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னும் ஆகும். எல்லா கருத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இது ஃபால் டவுனியா, நான் $350 பார்த்து அக்கௌண்ட்ல லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட இது பண்ணி திரும்பி அது இழுத்துட்டு வந்து இந்த ஒரே வாரம், இந்த ஒரு வாரம் சும்மா ஸ்வைன்னு அச்சேன். புரியுதா? அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டேன். இதுக்கு அடுத்த 3 நாள் ட்ரேட் கிடையாது. இதுக்கப்புறம் ட்ரேடிங் டேஸ் வந்த அப்புறம் தான் பண்ண முடியும். அதான் அக்கௌண்ட்டில் இதுவாகிடுச்சா நான் அடுத்த வாரம் எடுப்பேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பேமெண்ட் வந்தால் நான் பண்ண மாட்டேன். நான் இந்த வாரம் லீவு, ஐ மீன் சார்ட் மார்க்கெட்டுக்கு நான் லீவ் விடுறேன். ஐ மீன் நான் லீவு. அந்த காலேஜ் பையன் சொன்னா பாரு, லீவு எதுக்கு லீவு? நான் லீவு அதை சொல்லு. நீ லீவு நீ தானே லீவுனா நீ லீவுன்னு சொல்லியா, அதை விட்டு காலேஜ் லீவுன்னு சொல்றீங்க. நல்லா இருக்கியா? ரொம்ப காலம் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 2 இயர் 1 இயர் 2023 பைனரி பண்ணிட்டு இருந்தோம். என்னென்னமோ பண்ணி லாஸ் பண்ணோம். 2024 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ரீதர் கிட்ட படித்தேன். நல்ல மென்டர் தான், அவர்கிட்ட படித்தேன். அப்படி எப்படி முன்ன ஆச்சு. ஸ்ரீதர் மிஸ்டர் ஐசிடி ட்ரேடர் ஸ்ரீதர், அவர்கிட்ட தான் வச்சேன். இப்போ கூட லாஸ்ட் டைம் அவர்கிட்ட தான் மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எடுத்துட்டேன் ப்ரோ அப்படின்னு. கங்க்ராட்ஸ் ப்ரோ, நல்லபடியாக பண்ணுங்க, கீப் ராக்கிங். ஃபயர்லாம் விட்டாரு. ஃபயர் விட்டாரு. நோ 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 தப்பா இருக்குண்ணா. வேணா மீட் பண்ணோம், திருச்சிக்கு போனால் மீட் பண்ணோம். இல்லை நானே பிளான் பண்ணுறது, இந்த 2-3 பிரச்சனை இருக்குது. வீட்டில் வந்து ஒரு 50,000 கொடுக்கணும். இது டீவு கட்டணும், டிராக்டருக்கு. வீட்டில் ப்ராப்ளம்னால வந்து அதுக்கு வேற கேஷ் ரெடி பண்ணணும். அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வீடு வேற ஷிஃப்ட் மாத்துறேன், அதுக்கு வேற ரெடி பண்ணணும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட நான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கேன். பட்டு இது ஒரு மாதிரி மேஜிக்கல் மூமெண்ட்டாக இருக்கியா. ஒரு பக்கம் ஒரு ரியாலிட்டியில் ஒரு பிரச்சனை இருக்குது, பட் அன்னதர் சைடு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரேடிங்லேருந்து எனக்கு இன்கம் வருதுன்னு போது கத்த கோ இன்சிடென்ட்ஸ். பட் நீ அதுக்கான என்ன சொல்லுவானுங்களா, என்னது, யூ டிசர்வ் இட், நீ அதுக்கு தகுதியானவன் தான். அந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் அடுத்து ஒரு 2 பே அவுட் போட்டால் போதும். ஒரு 2 தான் போட முடியும். ஏப்ரல் மாதம்ல 14 to 14 தானே, 2 பே அவுட் போட முடியும். அதுலேயும் ஒரு 200 250 கிட்ட அடுத்தடுத்து அடிச்சிட்டாலே போதும். வீட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிடும். ஏன்னா மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து டியூ கட்டணும். நானுங்க ரீசெண்டாக இப்போ வேறு லாக்டவுன் வேறு போன ரூமர் வேறு கிளம்பிட்டு இருக்காரு. உண்மையாக போய் வேறு தெரில. லாக்டவுன்னா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு பிரச்சனை இல்லை, ஷெட்யூல் பண்ணால் ட்ரை பண்ணி கூட நம்ம எதாவது பண்ணிடலாம். அது ஒரு பக்கம் பேக்கப் இருக்குது. பட் வாட் நெக்ஸ்ட் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. எனக்கு இப்போ வீடு ஷிஃப்ட் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை. வீடு ஷிஃப்ட் இல்லைன்னா கூட நான் மேட்ச் பண்ணிப்பேன். ஓகே, அந்த ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான் இருக்குது, அது எதாவது பண்ணிடலாம்
அப்படின்னு நினச்சி ஏதாவது பண்ணிடுவேன். இப்போ வீடு ஷிஃப்ட்னால தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப யோசனையாக இருக்குது. வீடு ஷிஃப்ட் வேறு இருக்குது, நியூ ஹவுஸுக்கு போகணும், அதை வேறு தேடணும், என்ன கதை என்ன மேட்ச்னு தெரியல, அதை வேறு கேட்கணும், இது வேற இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருந்தால் நானும் எப்போ போல் ஜாலியாக லைவ் வந்து என்னப்பா என்ன கதை அப்படியே ஹாயாக பேசிகிட்டு இருக்கேன். பாரு ப்ராஃபிட் எடுத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். லாஸ் பண்ணாலும் இப்படி தான் உட்காந்து பேசிப்பேன், விடியா விடியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். ப்ராஃபிட் பண்ணாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். ஜாலியாக தான் போகுது. அடுத்து அதான் இந்த கமிட்மெண்ட் முடிச்சப்போ தான் அடுத்த பெரிய அக்கௌண்ட் வாங்குற பிளானு. ஏன்னா இப்போ அடுத்து 2-3 வித்ரா போட்டால் தான் என் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா நான் பெருசாக லாக் ஆகிடுவேன். லாக்கே ஆகக்கூடாது கபிலா, நீ எஸ்கேப் ஆகிடணும். ஒன்றும் இல்லை, இந்த 2 கமிட்மெண்ட்டை நான் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டேன். எனக்கு 3 மாதம் டைம் கிடைக்கும். ஏன்னா அடுத்த டியூக்கு 3 மாதம் கழிச்சு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேனா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், மேபி ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் பே பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம இதில் ஒரு 4-5 பே அவுட்டு போட்டுட்டு வந்துடும். 4 பே அவுட்டு, ஒரு 2 மாதம் 4 பே அவுட்டு. அப்புறம் அங்கிட்டு வந்து ஒரு பெரிய அக்கௌண்ட் ஏதாவது ஒரு 25K ஆர் 15K ஏதாவது ஒன்று வாங்கி கிளைம் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதே இப்போ 2-3 பே அவுட் போகணும், அது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பிரச்சனை எப்படி தான் சால்வ் பண்ணி தான் ஆகணும். சால்வ் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு 2-3 மாதம் டைம் இருக்குது. அதில் உட்காந்து இதில் ஒரு பே அவுட்டு, அந்த பக்கம் ஒரு அக்கௌண்ட்டை வாங்கி அதை கிளைம் பண்ணி மாஸ்டர் ஐடி வச்சு டப்புன்னு ஒரே மாதம் அடிச்சுன்னு வச்சுக்க, அப்படியே இதில் வர இன்கம் அப்படியே 5 மடங்காக மாறிடும். இப்போ 200 எடுக்கிறேன்னா அதில் போனால் ஒரு 1000-1500 வந்துடாது. பர்சன்டேஜ் கேட்குறேன். இப்போ இது வந்து 5K அக்கௌண்ட், இதில் வந்து நான் 200 அடிக்கிறேன். 25 அக்கௌண்ட்டில் அப்படியே 5 மடங்காக போட்டுக்க. 1000-1500 வந்துடும். வந்துச்சுன்னா அப்படியே கன்வெர்ட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் மந்த்லி ஒரு 1 lakh வரைக்கும் நான் அடிச்சிடுவேன். சப்போஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அவுட்கம் நிறைய அவுட்கம் இருக்குது. மேபி அக்கௌண்ட் ரீச் பண்ணலாம், ஏதாவது ரீசனில் வந்து ப்ரோக்கர் பிளாக் பண்ணலாம், வாட் கைண்ட் ஆஃப் என்னென்னு நடக்கலாம். பட் மேபி எல்லாமே பாசிட்டிவ் நடந்தால் அடுத்த ஒரு 6 மந்த்துக்குள்ளே, மேபி 3 to 6 மந்த்துக்குள்ளே என்னோட மந்த்லி இன்கம் வந்து மினிமம் ஒரு 50,000 வந்து 1 lakh ஆர் அபோவ் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துடும். வாவ், என் 1 வருஷம் சம்பளம் ஒரே ட்ரேடு கையில் இருக்கு. ஆக்சுவலி இது அப்படிதான் இருக்கு. $200 எனக்கு மாசம் நம்மளே 5,000 தானே, 15-13 கார் ஏசி மெக்கானிக். சரி, எங்கள் மாமா ஷெட்டு தான், அதனால உட்காந்து ஃபோனை பார்த்தா சொல்ல மாட்டாரு. ஏதோ தம்பி நீ ஏதோ பண்ணுற நினைக்கிற பண்ணு, வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்துக்க. பரவாயில்ல மாம்ஸ், நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் இது மட்டும் பண்ணுங்க. சரி, கொஞ்சம் இந்த வேலையும் பாருங்க. சப்போஸ் எதுவும் இல்லைன்னா பண்ணுங்க, ஒன்றும் இப்போ தப்பு இல்லை, அதெல்லாம் இல்லை. பட் பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும், உங்களையும் உங்கள் வீட்டை பார்த்துட்டா போதும். அப்படி போதும் போயிட்டே இருக்கு அட்வைஸு. ஓகே, அவரே நம்பலை, ஏதோ சொல்கிற பண்ணு, எதுவும் கையிலேருந்து போட்டு அவர் பொறுத்தவரைக்கும் ஏதோ ரம்யா அடிக்கிறது இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. நான் இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்டியை கண்டுபிடிச்சிருக்கேன், காற்றுலேருந்து பார்த்து கறக்கிறேன்னு சொன்னால் எவனை நம்ப மாட்டேங்கிறாங்க. பேவட் போட்டப்போ முருகேசன் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுக்கணும். நான் யோசிச்சிருக்கேன், இன்னைக்கு ஆஃப் டே தான். நீ போயிட்டு வந்துட்டேன்னா நான் போயிட்டு அன்பு ஆர்ஆர் பிரியாணியில் போய் இன்னைக்கு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடலான்னு பிளான் இருக்குது. கேஷ் வரல, பட் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது சென்னையில். உனக்கு எதுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்? எதற்கு உனக்கு தர வேண்டும் பிரியாணி? என்ன செய்தாய் நீ? புலம்பும் போது காது கொடுத்து கேட்டாயா? மைக் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து கேட்டுருந்தேன்னு சொல்லு. பண்ணலாயா பாப்பாயா, எனக்கு கம்ப்யூட்டர்லாம் முடிக்கிட்டேன். ஒரு நான் முடிஞ்சா ஓரளவுக்கு பெரிய பே அவுட் எடுத்தேன்னா நான் கிவ்அவே கொடுக்குறேன் ரேண்டமாக. அதில் வேணா நீ பார்ட்டிசிபேட் பண்ணு, மேபி உனக்கு லக் ஆயிடுச்சா நீ அதில் உனக்கு அக்கௌண்ட் வாங்கி கொடுத்துட்றேன். ஒரு 5K 10K அக்கௌண்ட்டு ரேண்டமாக வாங்கி தரேன். ஓகே, அது பிளான் இருக்குது. முதல்ல நம்ம காப்பாற்றிப்போம். இப்போ தான் நான் கரை ஏறி இருக்கேன். கடல்லேருந்து கடந்து இப்போ தான் கரை ஏறி படி வச்சுருக்கேன். இன்னும் கோயிலுக்குள்ளே போயிட்டேன்னா சாமி ஆகிடுவேன். விடியா இதே 3வது அட்டம்ப்ட் அக்கௌண்ட் கிளியர் பண்ணி வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2 அக்கௌண்ட் ப்ரீச், லைவ் அக்கௌண்ட். தட்டி விடு சதுர விடு, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, அசால்ட்டாக பண்ணலாம். நீ அந்த வேவ் ஆஃப் அப்ரிஷியேட், மார்க்கெட்டில் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், என்ன அவுட்கம் வந்தால் நம்ம எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும், ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம மைண்டை எப்பவுமே கிளாமாக வச்சுக்கணும். நம்மளோட ஒன்றே தான், நான் ஆல்ரெடி எப்பவுமே ரிப்பீட்டபிளாக போகிறது தான், ட்ரஸ்ட் யுவர் மாடல். அவ்வளோதான் பதில். உன் மாடலை நீ நம்பணும். நீ நம்பினா அது பணம் தரும், நீ நம்பலைன்னா அது பணம் தரும். இப்போ பாரு, இங்கே ஏகப்பட்ட எஸ்எல் இருக்கு, ஆனால் அதுதான் திரும்பி எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நான் இந்த எஸ்எல்லை பார்த்து பயந்தேன்னா இந்த ப்ராஃபிட் நான் பார்க்க மாட்டேன். இதுதான் பதில், இதுதான் ட்ரேடிங். இந்த சார்ட் இந்த ஸ்க்ரீன்லேயே இருக்குது. இப்போ இத்தனை இதில் பார்த்தா இத்தனை எஸ்எல் இருக்குது. என்ன ப்ரோ இவ்வளோ லாஸ் பண்ணிருக்கேன், 26 லாஸ் பண்ணிருக்கேன், 40 இருக்கா, இதில் 100, 30, 70 எப்படி ப்ரோ அப்படின்னா, இதுதான் ட்ரேடிங். அவுட்கம் இப்படி தான் டிஃபர் ஆகும். ஆனால் ஃபைனாக நீ ப்ராஃபிட் ஆகிடுவேன். நீ என்ன பண்ணுற, நீ எவ்வளோ ரிஸ்க் வைக்கிற, நீ எவ்வளோ லாஸ் பண்ணுற உன் கான்ஷியஸில். அதான் ஒன்று சொல்லுவாங்களே,
கடைசி தீக்குச்சியை பற்ற வைக்கிற அந்த கவனமும் அந்த கண்ணியமும் அந்த தான் அந்த அந்த ஃபோக்கஸ் அந்த இது வந்து ஃபஸ்ட்டு தீக்குச்சியில் உனக்கு இருக்கணும் அப்படின்னு வானுங்களா அந்த கதை தான். நீ அக்கௌண்ட் ரீச் ஆகிற பொண்ணு நல்லா எல்லாத்தையும் குறைச்சி முதல்ல வந்து நொட்டான்னு இருக்கும்போது முதல் ட்ரைலே நொட்டி தான் ஒழுங்காக இருந்திருக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ட்ரேட்டை கம்மியாக போடுங்க. என்னோட ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் ட்ரேட் அக்கௌண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு 0.5% அந்தளவுக்கு கம்மியாக போட்டு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடு. லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டா உனக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஓகே அக்கௌண்ட் க்ரீனில் வந்துருச்சு, ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ நீ 0.5% 1% மாற்று. லாஸ் ஆனால் உனக்கு 0.5% தான் லாஸ். ஏன்னா உன் ப்ராஃபிட் தான் போச்சு, உன் கேபிட்டல் போகலை. நீ கவுண்ட் பண்ண வேண்டியது உன் கேபிட்டல் தான். ஏன்னா ப்ராஃபிட் வந்து இட்ஸ் நாட் இலூஷன். அது வந்து நான் வித்ரா போகிற வரைக்கும் அது வந்து கிடையாது. ஓகேவா? வித்ரா போட்டு புரோக்கர் வந்து உனக்கு பே அவுட் கொடுத்து உன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாத வரைக்கும் அது வெறும் இலூஷன் நம்பர் தான். முருகேஷ் சொல்லி கொடுத்த மாதிரி. அப்போ அவர் தான் சொன்னான். ஓகே அந்த மாதிரி தான். ஸோ ப்ராஃபிட்டை பார்த்து மோகம் அந்த மீன் அந்த பேராசையில் உள்ளே போயிடாத. உனக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோதான் தெரிஞ்சா வெற்றி. ஏன்னா ஒரு ட்ரேடில் இது வந்து ஒரு இதுக்கு பாரு ரொம்ப கம்மி தான் சிஸ்டம். நீ உன்னோட அக்கௌண்ட் சைஸை பெருசாகிட்டு அதை ப்ராப்பராக கிளைம் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு. உன்னோட நீ 100 ட்ரேட் எடுக்க வேணாம் ஒரு மாதத்துக்கு, 10 ட்ரேட் எடுக்க வேணாம், 2 போதும், 4 போதும், நின்று பேசும். புரியுதா? நீங்க அடிக்கிற ட்ரேட் எது கரெக்டாக பிடிச்சி அச்சனா நீ 30 நாளுமே ட்ரேடுக்கு தேவையில்ல. 20 நாள் ட்ரேடிங் அவ்வளோ நீ பண்ண தேவையில்ல. நீ பண்ண வேண்டிய இதை மட்டும் பண்ணா போதும். உன்னோட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத மணியை மார்க்கெட் கொடுக்கும். நாங்களா அது இவ்வளோ தருது அப்படின்ற அளவு இருக்கும். கண்டிப்பா தரும். அந்த ஒரு இடத்துக்கு வரணும். இப்ப நான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டேன். இப்ப வந்தப்புறம் நான் சொல்றேன். கண்டிப்பா கொடுக்கும். கிவ் அப்லாம் பண்ண வேணாம். ரஷ் பண்ணாதீங்க. அதே மாதிரி அடுத்தவன் ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜி போய் தேடாத. நான் அதான் சொல்லுவேன். எவன்தையும் தேடாத. ஒன்று தேடு. உனக்குன்னு ஒன்று இருக்கும். அதை கண்டுபிடி, அதை ட்ரெயின் பண்ண. இப்போ எந்த பார்த்தா இப்போ எல்லாரும் வந்து என்ன கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் சிஆர்டி பண்ணுறீங்களா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யோ நான் என்னைக்காவது என் சார்ட்ல சிஆர்டி ஐலோஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருக்கியா? நான் மார்க் பண்ணியிருக்கேனா? கிடையவே கிடையாது. ஒன்றுமே மார்க் இருக்காது. அவ்வளோதான் காட்டு. நீங்கள் நான் பண்ணுறது சிஆர்டிமா உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னா மேபி நீங்கள் அப்படி நம்பிக்கோங்க. நான் அப்படி பார்க்கல. என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். எல்லா பேர் தான் வேறு வேறு. ஜஸ்ட்டு அந்த லாஜிக்கல் அந்த மெக்கானிக்கல் அது எல்லாமே ஒன்று தான். அது அது புரிதல். அந்த சார்ட்டு கூட நான் இன்ட்ராகேட் பண்ணுறேன். அது என்ன பண்ண ட்ரை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறேன். தட்ஸ் இட். அது தப்பாயிடுச்சுன்னா அது ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். மேபி அது ரீசனபிளாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறேன். மேபி அது லாஸுக்கு ரீசன் தான் தேடுவேன். இல்லை இது வந்து ஒரு வேலிடு தான், ஒரு பக்கா மேனிப்புலேஷன் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. இப்போ ட்ரம்ப் பண்ணானே இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, நான் எதுவும் பெருசாக கேர் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஃபைன் மேன், தட்ஸ் இட் அப்படி சிம்பிளாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இத்தனை லாஸ் வரும்போது என் மைண்ட் எப்படி இருக்கு யோசிச்சுப்பாரு. கண்ணை பார்த்த காசு காணாமல் போச்சு. $350 கிட்ட போயிட்டு ஜீரோவில் வந்து நின்று ஜீரோவில் லாஸ் பண்ணிட்டு நிற்கிறேன். நல்லா தான் போச்சு, க்ளோஸ் பண்ணலையே. அதுதான் இத்தனை விஷயங்கள் பண்ணியா மார்க்கெட்டு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எல்லாமே பண்ணும். ஆனால் நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். மைண்டை ட்ரெயின் பண்ணியா இருக்குல்ல பியாரிட்டியான ஒன் ஆஃப் த அந்த ஒரு இது வந்து உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணணும். நீங்கள் வந்து என்னன்னா ஒரு லாஸ் ஒரு அமௌண்ட் போயிடுச்சு, 1% ஆயிடுச்சு, அவ்வளோதான் நம்ம மைனஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மைண்ட் என்ன ஆகும்னா டோட்டலி டேமேஜ் ஆகிடும். நம்ம படித்த கான்செப்ட்டு, நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி, சிஸ்டம், எவ்ரி திங் இஸ் யூஸ்லெஸ் திங் மாதிரி தேவையில்லாமல் யோசிக்கும். அப்படி ஒரு மயிரே கிடையாது. இது ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்ற அளவுக்கு உங்கள் கான்ஷியஸ் உன்னோட கான்ஃபிடென்ட் நீ பில்ட் பண்ணணும் மைண்டுக்குள்ளே. அதுதான் மெயின். மெத்தடாலஜி மெயின் கிடையாது. அது நீ எப்படி வேணால் கற்றுக்கலாம், எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி வர வச்சிடலாம். மெயின் மேட்ரு உன் மைண்டை நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். வச்சுட்டேன்னு வையே, நீ எவ்வளோ லாஸ் இருந்தாலும் சரி, நீ டப்பு 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 டப்பு. ஏன்னா உனக்கு தெரியும் இன்னைக்கு நான் லாஸ், பட் நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ஒரே ட்ரேடு சும்மா நச்சுன்னு அடிப்பேன். அப்படிதான். எல்லா பால்லுமே 6 அடிக்க முடியாது. தோனியாக இருந்தாலும் முடியாது. அவருக்கான பால் வந்தால் தான் ஹெலிகாப்டர் ஷாட்டு. அந்த மாதிரி தான் சாட்டு. உனக்கான இது வந்தால் அடி, யோசிக்காத அடி. நோ பாலானா ஆகிட்டு போகுது, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஏன்னா அட்டெம்ப்ட் பண்ணாதாயா ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பல பேர் அட்டெம்ப்டே பண்ணால் பயப்படுறானுங்க. நல்லா இருக்க ட்ரேடெல்லாம் விட்டுருவானுங்கோ, எஸ்எல் அடிக்க ட்ரேடாக எடுப்பானுங்கோ. புரியுதா? எப்போவுமே இது உனக்காக இல்லை. இப்போ வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ண பார்ப்பாங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். விஷயம் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் எப்போ வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். நான் இப்போ தான் கொடுப்பேன், அப்போ தான் கொடுப்பேன் ஒருத்தர் சொல்லிட்டு தான் கொடுக்காது. நான் கொடுப்பேன், சம்டைம் கொடுக்காம இருப்பேன். அது ஏன் இஷ்டம், அது அப்படி தான் இருக்கும். உன் வேலை போய் பார்க்குறது. இருந்துச்சுன்னா எடு, இல்லைன்னா விடு. அவ்வளோதான். இவ்வளோதான் உனக்கான உன்னோட ஓவரால் மூமெண்ட்டே இவ்வளோதான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நீ இருக்கணும், இதை தான் நீ பண்ணணும். இதை தாண்டி வேறு எந்த அவுட்கமும் இல்லை. ரெண்டே விஷயம் தான், வந்தால் ப்ராஃபிட் இல்லை லாஸ்.
லாஸ்ட்னா அக்செப்ட் பண்ணிக்க, ரீசனபிள தேடு, ரீசனபிளா இருந்தா ஏத்துக்க, ரீசனபிளா இல்லைனா ஏன்னு கண்டுபிடி. ஓகே, அது ஐ மீன் எஸ்எல் வேலிடா இருந்தா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோ. இல்ல ஏதோ சம்திங் எல்ஸ், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஓவரா ஏதோ பண்ணிட்டேன்னா அது என்ன கண்டுபிடி. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணு. ரிஸ்க் எடுத்தங்கவுத்தனு பெருசா ஆசைப்படாத. உன்னோட ஏதாவது நிறைய போகுது அப்படி ஆசைப்படணும். நீங்க பே அவுட் போட்டு போட்டு உங்க வாலெட்ல சேர்த்துக்கங்க, அது வந்து நல்ல விஷயம். ஆனா ஒரே அக்கௌண்ட்டை வச்சு நான் பெரிய அமௌண்ட் எடுத்து வித்ரா போட பண்ணா வேலைக்கே ஆகாது. இது டோட்டலி உங்க மைண்டுக்கும் உங்க ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற சண்டை, உங்க ஈகோக்கும் உங்களோட கான்சியஸ்க்கும் நடக்கிற சண்டை. அது தேவையில்லை. உனக்கு 1000 கமிட்மெண்ட் இருக்கலாம். இப்போ எனக்குலாம் பார்த்தா 1 லட்ச ரூபா கமிட்மெண்ட் இருக்கு. பட் நான் அதுக்காக போயிட்டு நான் $1000 தான் பே அவுட் போடுறேன்னா கடைசி வரைக்கும் நான் 1000 ரூபா வராது. கொஞ்சம் கொஞ்சமா அடிங்கயா, கொஞ்சம் கொஞ்சமா நவருங்க. நீங்க வந்து பெரிய பெரிய ப்ராஃபிட் எடுக்கணும்னா பெரிய அக்கௌண்ட்டுக்கு போங்க. முதல்ல ஒன்றும் இல்லை, இந்த 5K அக்கௌண்ட்ல பண்ணதான் இப்போ நான் அடுத்தது 15K 100K வாங்கினாலும் பண்ண போறேன். அக்கௌண்ட் தான் மாறுது, ரிஸ்க் தான் மாறுது, பட் ப்ராசஸ் ஒன்று தான். என்ன கரெக்டு தானே? இப்போ நான் இங்கே என்ன என்ட்ரி எடுத்துக்கிறேனோ அதைத்தான் நான் போய் 25K அக்கௌண்ட் வாங்கி நான் கிளைம் பண்ணாலும் அதில் தான் போடுவேன். சப்போஸ் 100K வாங்கி நான் கிளைம் பண்ணாலும் அதுவும் அதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெச்சூரிட்டி புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். இட்ஸ் டேக் த டைம் அப்படின்றது. பட் முடியும், கண்டிப்பாக முடியும். முடியாமலாம் இல்லை, எல்லாராலையும் முடியும். டைம் எடுக்கும். எனக்கு 2 வருஷம் ஆச்சு. இப்போ நான் ப்ராஃபிட் எடுத்துறேன். இப்போ இந்த 2 வருஷன்றது ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுல. 2-3 வருஷம் ஆச்சு. 2023 தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2024 ஐசிடிக்குள்ளே வந்தேன். அப்படி இப்படி படித்தேன், என்னென்னமோ போயிட்டு வந்தேன். வெவன்னு போச்சு. கடைசியில் வந்து என் மாடல் இதான் அப்படின்னு சொல்லி உட்காந்தேன், ட்ரெயின் பண்ணேன், சார்ட் எடுத்தேன், பேக் டெஸ்ட் வச்சேன், ஜேர்னல் பண்ணேன், பேசினேன், நல்லது கெட்டதை பார்த்தேன், லைவ் சாட் கூட இன்ட்ராகேட் பண்ணேன், என்னென்னமோ நானும் எல்லா குரங்கு வேலைலாம் பார்த்தேன். ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். இப்போ ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு இப்போ சம்பாரிச்சதை விட ஒரு 10 மடங்கோ 20 மடங்கோ நான் சம்பாரிச்சிட்டேன்னா இந்த 2 வருஷம் 3 வருஷம் நான் போட்ட நீ இழப்போ சஃபரோ ஒன்றுமே இல்லைன்ற பதிலாயிடும். ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அதை விட 10 மடங்கு நீ முன்னாடி வந்துட்டிய. ஏன்னா உனக்கு ஒரு பேசிக் சேலரியே ஒரு 50,000 கச்சா போதாதான் நினைக்கிற இடத்துக்கு நான் அசால்ட்டா அடிப்பேன். என் எஸ்எல் 50,000 ரூபாய். ஓ என் மாசம் சம்பளமே ஒரு ட்ரேடுயா போய் அங்கிட்டு அப்படின்ற போது வாட் இஸ் யோசிச்சுப்பா. இட்ஸ் இன்ஃபினிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீ கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக அடிக்க கற்றுக்கிட்டா போதும். அது டைம் எடுக்கும். இது வெளியேந்து பார்க்க ஈஸியாக ஆச்சலாமா தெரியும். இட்ஸ் டேக் த டைம். ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னா மென்டல் ப்ரெஷர் அதிகமாக வரும். அதாவது ட்ரெயின் எடுத்தப்பறம் கை நடுங்கும், வயிற்று ஏதோ எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். என்னடா அது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலையே, இவ வேற பார்க்குறாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஏன்ட்டெல்லாம் போயிட்டு தான் வந்துச்சு. பட் நான் அங்கே எஸ்எல் வைக்கலையே, நான் தள்ளி தானே வச்சிருக்கேன். எனக்கு அவுட்கம் கம்மியாக போகும். எனக்கு வேண்டியது 100-150 போனால் போதும். அதிகமாக நான் ஆசைப்படலையே. நான் அவ்வளோதான் ரிஸ்க் வச்சிருக்கேன். எஸ்எல் அடிச்சு ஒரு பாயிண்ட் எவ்வளோ மைண்ட் என்ன எஸ்எல் அடித்து அடிச்சுட்டு போகுது. எல்லாமே யோசிச்சு தானே முடிவு பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் நல்லா யோசிச்சுப்பார். அது ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா, ஒருவேளை டிபி அடிச்சிட்டா, ஹிஸ்ட்ரி சேஞ்சுடா. இந்த லூப்பு பிரேக் ஆகிடும்டா. இந்த லூப் ஆகுமா பிரேக் ஆகுமா நாங்கள் நடந்துடா. அவ்வளோதான். துணிஞ்சிரு கபிலா, நீ இறங்கி ஆடு கபிலா. அது நம்ம ஆட்டம், நீ ஏறி ஆடு, நம்ம காலம். ஓகே, நல்ல மோட்டிவேஷனாக இருக்குல்ல. இப்போ போட்டால் தானே மோட்டிவேஷனாக இருக்கா. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் தின்றாச கையிலையும் பிடிக்க முடியாது. இல்லையா, பிளான் பண்ணுறேன், இன்னும் பண்ணையா ஒரு 2-3 பேர் இந்த ப்ராப்ளம் முடியட்டும். இந்த வீட்டில் ஒரு சிலதெல்லாம் எல்லாம் முடிச்ச அப்புறம் ஒரு கையில் ஒரு கேஷ் வந்தால் நான் ஏதாவது கிவ்வே ட்ரை பண்ணுறேன். ஏதாவது பிளான் பண்ணலாம். ப்ராப்பராக ஒரு கிவ் பண்ணி ஒரு 2 இல்லை 5 கிடையாது. அன்றைக்கி என்ன பட்ஜெட்டோ அன்றைக்கி நான் ஒரு வேலிடான ப்ரோக்கரோ இல்லை எனக்கு கோட்டுக்கிட்டே வாங்கிட்டு கொடுக்குறேன். யாருக்கு கிடைக்கும், யாருக்கு வேணால் கிடைக்கலாம், யாராக வேணா இருக்கலாம் சார், யாராக வேணா இருக்கலாம். உனக்கு கூட 2 அக்கௌண்ட் கூட அடிக்கலாம். யாருக்காண்டா 2 ஃபேக் ஐடியிலேருந்து கூட மெசேஜ் பண்ணுவேன். என்ன உனக்கு கூட அடிக்கலாம். அடிச்சுட்டு சொல்கிறேன். பிளான் இருக்குது. முதல்ல நம்ம செட்டில்மெண்ட் ஆகும். என்ன காசே கைக்கு வரல, ஜஸ்ட் ரிக்வஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். என்ன அப்ரூவல் கொடுக்கணும், மெயில் வரணும், கேஷ் வரணும், அடுத்து அது வித்ரா பண்ணணும், அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கதை இருக்குது. பண்ணலாம். என்ன ஒருத்தன் மெசேஜ் பண்ணிக்காம பாரு, ப்ரோ என்ன கான்செப்ட் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க? ஐசிடி போடு, ஐசிடி மைக்கிலுக்கு தான் எல்லா புகழும், மைக்கிலுக்கே. ரோமியோக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். பேசிக்கலி நான் ஐசிடி தான் பண்ணுறேன். ஐசிடி கில் ஜோனில் தான் என்ட்ரி எடுக்கிறேன். ஜஸ்ட் என்ட்ரி பார்க்கக்கூடிய ஸ்பேஸை நான் மாற்றிக்கிட்டேன். என்னென்னா மார்க்கெட் என்ன ரிப்பீட் பண்ணுறதோ அதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஐ மீன் அதை ரிப்பீட் பண்ணுறேன், அவ்வளோதான். அது பர்டிகுலராக இந்த பீரியட் தான் வரணும், இந்த இதான் தான் கண்டிஷன். எனக்கு கண்டிஷனே கிடையாது. நோ ரூல்ஸு, அதான் என் ரூல்ஸே. நோ ரூல்ஸ். அது என்ன பண்ணுதோ அதை அப்சர்வ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி, அதை ஒன்றும் இல்லை, எனக்கேற்ற மாதிரி மார்க்கெட் போடணும்னு நினைக்கல. மார்க்கெட் என்ன போதோ அதுக்கேற்ற மாதிரி நான் அடாப்ட் ஆகிட்டேன். இதுதான் பதில். அந்த சர்வேல் ஆஃப் ஃபிட்னஸ் சொல்லுவானுங்களே, நீங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், இல்லைனா நீங்கள் அடிஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி நான் மார்க்கெட் கேட்ட மாதிரி மாறிட்டேன். அவன் மேனிபுலேட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதுதான் எனக்கு வேணும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை. எனக்கு அவன் என்ன பண்ண வரான்றது புரியுது. ஏன்னா அவன் கூட இருந்து பழகி போச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. சைக்காலஜி மேலே லைக் இந்த நாய் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்து புரிஞ்சு போச்சு.
அதனால ஓகே இவன் இப்படி பண்றான் அப்படின்னு வச்சு. மற்றபடி பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் கான்செப்டா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு. நிறைய பேர் இப்போ அதான் வந்து கேட்டுக்கிறேன், டிஎம் பண்ணி பே ஓட்டு பண்ணிட்டேன்னு சொன்னது டிஎம்மா வருது எனக்கு. நான் இப்போ கூட ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருக்கேன் நம்ம குரூப்ல இருந்து பார்த்து, உங்க என்ட்ரி மாடல் சொல்வீங்களா ப்ரோன்னு கேட்டிருக்கான். அப்ப பெய்டு கண்டென்ட் ப்ரோ சொல்ல முடியாது. எதான் சொல்ல போறேன், பெய்டு கண்டென்ட் நான் சொல்ல மாட்டேன். என்னத்துக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கியா, நம்ம யாராவது ஒருத்தன் சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கேன், நமக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நடக்குதியா, எனக்கே பல வாட்டி நடந்துச்சு. ஒருத்தனுக்கு உட்காந்து மீட்டிங் போட்டு இங்க பாரு இதானா இதானா சொல்வேன், அந்த நாய்க்கு புரியாது. சரி ரைட், ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான். சரி ரைட்டுன்னு போயிடுவோம். திரும்பி போய் பார்க்கும், நமக்கு பெப்பன் இருக்கும் சாட்டை பார்த்தா. நான் ஓப்பனா சொல்லி இப்போ வரைக்கும் அது வந்து என்ன, இப்போ நான் வந்து போட்டேன். இப்போ அடுத்து என்ன சொன்னா தெரியுமா, நான் கான்செப்ட் சொல்றேன்னு வச்சுக்கேன் ப்ரோ, அப்போ என்ட்ரி வந்தா சொல்றீங்களா, என் அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும், இதுல இருக்கு $10 எடுக்கணும், இப்படி வந்து நிப்பாங்க. எனக்கு இரிட்டேட்டா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்ட நட்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஒரு அசால்ட்டா தூக்கி குத்துவாங்களா, அப்படியா செல்லாது இல்லையா. பேசிக்கலி அந்த மென்டார்ஷிப் யூடியூப்ல போட்டுருக்கேன், அதுதான் நான் பண்றேன். என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு பேஸ் ஃபார்மேட், அதாவது எப்படின்னா ஒரு ப்ரோட்டோகால், ஒரு பீட்டா வெர்ஷன், அவ்வளவுதான். அதை வச்சு அதுதான் என்னோட பேஸ். அதாவது நான் சொல்வேன்ல, பிடிஆர், ஐஎஃப்எஃப் பிடிஆர், லிக்விடிட்டி சூப்பு அப்படின்றது. இப்போ மாடர்னா என்ன சொல்றாங்கன்னா கீ லெவல் ரேஞ்ச் டர்டு சூப் அப்படின்னு பேரை மாத்திட்டானுங்க. ஆக்சுவலி ரெண்டுமே ஒண்ணுதான். டேட்டு சூப்புன்றத லிக்விடிட்டி சூப்பு தான்யா. ஆமா சூப்பு. ஆமா. ஸோ இப்போ மாடர்னாக வந்து எல்லாரும் வந்து பேரை மாற்றிக்கிட்டாங்க. பட் நீங்கள் 2024 டைமில் ஐசிடி 2022 கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் பேசிக்காக சொல்கிறது, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கண்டெஸ்ட், பிடிஆர்ஐஸ், வாட் கைண்ட் ஆஃப் எஃப்இஜி, பிரேக்கர், பிபிஆர், வாட் கைண்ட் ஆஃப் எனி சம் லைக் ஓல்டு ஐலோஸ் இருக்கணும், ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்கணும். டாக்டர் மேட்டிக் சொல்கிற மாதிரி மெட்டாஷிப்பில் அதான் சொல்லியிருப்பான், லிக்விடிட்டி பூல் இருக்கணும். அண்ட் மார்க்கெட் அதை சீவ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணணும். அண்ட் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக ஒரு மூவ் கொடுக்கணும். அண்ட் அந்த டைமில் ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணுச்சுன்னா எஃப்இஜியில் என்ட்ரி ஆகும். இல்லைன்னா ஒரு வேலிடான ஓபியை மார்க்கெட் வச்சா பிரேக்கில் யூனிகான் மாடல் வரும். என்ட்ரி மாடல்ஸ் வெரைட்டி இருக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரீம் மொபைல் என்ட்ரி எடுக்கலாம். அது வந்து ப்ரைஸ் அங்கே வந்தால் தான். ஆனால் வராதே. அது வராது. ஓகேவா. அது வந்து ப்ரைஸ் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிடும். பேசிக்கான மாடலை பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, நீ சார்ட் உட்காந்து சார்ட் எது ரிப்பீட் பண்ணுது, எங்கே போகுது கண்டுபிடிச்சனா அதையே ரிப்பீட் பண்ணு. நீ ஒன்று வச்சுக்கிட்டு அதுதான் அது பண்ணணும்னு சொல்லி கேட்டால் அது வராது. அதனால தான் நான் சொன்னேன், நீ எஃப்இஜா பார்க்காதீங்களா, அது வராது. அவன் பிரேக்கர் இருந்து திரும்ப போறான் பாரு. ஏன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால சொல்றேன், இதுதான் ஜஸ்ட் இல்லையா, நம்ம படிக்கிறதுன்றது ஒரு அடிப்படை. ஆனா அது அனுபவம் கிடையாது. அது வந்து அதுதான் மொத்தமும் கிடையாது. அதை வச்சு நம்ம சார்ட்ல மல்டிபிள் வேலை அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து நம்ம எதை மாத்தினா கரெக்டா இருக்கும்னு நம்ம தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். நமக்காக யாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் அதை தான் பண்றேன். ஹையர் டைம் ஃப்ரேம் கண்டென்ட், ஐ மீன் ஹையர் ஃப்ரேம் பிடிஆர்ஐஸ், வாட் கைண்ட் ஆஃப் பிடிஆர்ஐஸ் என்ன வேணா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு லிக்விடிட்டி ஜோன், அது லிக்விடிட்டி பூல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் அதை மேனிப்புலேட் பண்ண வித் இன் த கில் ஜோன் டைம். அதுக்கப்புறம் எனக்கு லோயர் டைம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கொடுத்தா என்ட்ரி, அது ரேஞ்ச் லோ வரைக்கும் டார்கெட். இப்போ சிஆர்டி என்ன சொல்றாங்க, ஒரு ரேஞ்ச் இருக்கணும், கீ லெவல் இருக்கணும், டர்டு சூப் பண்ணணும், அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். லைக் மார்க்கெட் வந்து அக்ரிஸா விழுவான். ரெண்டு ஒன்று தான்டா. இதை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறேன் ஐயா. ஐயோ, நான் வந்து சிஆர்டி பண்ணலையா, சிஆர்டி நான் வீடியோவே பார்த்தது இல்லையா, ரோமியோ நான் பார்த்ததே கிடையாதுயா, நான் சும்மா ட்வீட் பார்ப்பேன், மற்றபடி ரோமியோ நான் வந்து அப்படியே பண்ணதில்லை. நான் பண்ணலை. மேபி கம்யூனிட்டியில் இருக்கிறது பண்ணலாம், சம் அட்மின்ஸ் பண்ணலாம், நான் பண்ணலை. நான் என்னைக்கே நான் சிஆர்டி ஐலோஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் லிக்விடிட்டி, அவனை தூக்குனா மார்க்கெட் விழும், அவ்வளோதான். அங்கே பார், அங்கே கீ லெவல் இருக்கு, அங்கே போனால் நான் எடுப்பேன் என்ட்ரி, அவ்வளோதான். இவ்வளவுதான் என் மாடல். இதுக்கு மேல எதுவும் கிடையாது. பேசிக்கலி லிக்விடிட்டி எடுக்கணும், வித் இந்த கீ லெவல் போகணும். கீ லெவல் மீன்ஸ் ஸ்கில் ஜோன், சாரி, கீ லெவல் மீன்ஸ் பிடிஆர்எஸ். அது என்ன வேணா இருக்கலாம், அது ஆர்டர் பிளாக்கா இருக்கலாம், பிரேக்கரா இருக்கலாம். அந்த அது ஜஸ்ட் பாசிபிலிட்டி. இந்த இடத்துக்கு வந்தா போகும் அப்படின்றது. போச்சுன்னா எனக்கு டார்கெட்டு, போகலன்னா எஸ்எல் வாங்கி உட்காந்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். இதுதான் என் மாடல். ஆனா இதை நான் இப்போ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களுக்கு புரியாது. ப்ரோ நடிக்காத ப்ரோ, இதைத்தான் நானும் ஃபாலோ பண்றேன், எனக்கு எஸ்எல் அடிக்குது, உனக்கு மட்டும் டிபி போகுது. அதுதான்டா எக்ஸ்பீரியன்ஸு. உனக்கு எனக்கு இருக்க வித்தியாசமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீ ரிப்பீட்டபிளா பண்ணிக்கிட்டே இருந்தனா உனக்கு வந்து அவுட்கம் நிறைய வரும். அதுல இருந்து எது கரெக்ட், எது தப்பு, எதை ஃபாலோ பண்ணலாம், எதை டீல்ல உள்ளான்றது உனக்கு புரியும். அதுக்கு நீ மல்டிபிள் அட்டெம்ப்ட் பண்ணணும், டைம் எடுக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் எப்படி பாக்குறேன், எதை பாக்குறேன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அது இப்ப நான் போறேன், சார்ட் போறேன், நான் என்ன ஏதாவது போட்டா பண்றேன், டக்குன்னு பார்த்து மார்க் பண்றல, இது அனுப்புவோம். பார்த்து 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 பழகிடுச்சு. ஓ பிரைஸ் இப்படி பண்ணியிருக்கான், அப்ப இங்க வருவான்றது என் மைண்ட் சொல்லுது. இந்த இங்க இருக்கா, அப்ப இங்க வருவான், வெயிட் பண்ணு பார்ப்போம் அப்படின்றது இருக்கு. புரியுதா. ஜஸ்ட்
இன்ஸ்டன்ட் தான். அது பார்த்து பார்த்து பழகுனால உள்ளுன்னு ஒரு மாரி, இங்க வா இது இருக்கு, இங்க வருவான், இங்க வந்தானா அடிப்பான், இல்லன்னா காலி. ஓகே, அப்ப ஆப்போசிட்ல பார்த்து இது ரிப்பீட்டபிள். இத்தனைக்கும் நான் வந்து 3 பேர் யூஸ் பண்றேன். யூரோ யூஸ் பண்றேன், ஜிபிபி யூஸ் பண்றேன், டிஎக்ஸ் யூஸ் பண்றேன். இது ஆல்ரெடி சீக்ரெட். நான் ஆல்ரெடி ஓப்பனா சொல்லிட்டேன். என் கோர் கண்டென்ட்டே நான் குடுத்துட்டேன். நான் 3 சார்ட் பார்ப்பேன். இந்த 3மே நான் பார்ப்பேன். 3யும் பார்த்தா முடிவு எடுப்பேன். இதுதான் பேசிக். இந்த 3 பேருக்குள்ள கூட கோர் ரிலேஷன் வச்சு தான் நான் அந்த மூவே பிடிப்பேன். வெறும் ஒரு பேரை பார்த்து மேனிப்புலேஷன் ஆயிடுச்சு, எஸ்எம்டி நடந்துச்சு, ஜிபிபி கூட எஸ்எம்டி அப்படிலாம் நான் போக மாட்டேன். அவன் சும்மா சும்மா எஸ்எம்டி வைப்பான், ஆனால் அது வேலிட் கிடையாது. இவங்க ஐலோ எடுத்தாலே எஸ்எம்டி நினைக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. எக்ஸாக்ட் மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் தான் அது வேலிடு. மேனிப்புலேஷன் நடக்கணும்ப்பா. மேனிப்புலேஷனே நடக்காம எப்படி நீங்க வந்து சொல்வீங்க? அந்த சூப் அடிக்கணும். அவங்க சொல்றாங்களா டாட்டு சூப்பு, டாட்டு சூப்லாம் ஒன்றும் கிடையாது. அது லிக்விடி சூப்பு, ரொம்ப காலமாவே இருந்த டேர்ம்ஸ். இப்போ ஷார்ட் ஃபார்மா மாத்திட்டாங்க. லிக்விடிட்டி சூப்பு டைப் பண்ண பெருசா இருக்கு, டிஎஸ் டாட்டு சூப் சிம்பிளா இருக்கு. ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான். இப்போ நீ சிஆர்டியே எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், நான் அஃபண்ட் பண்ண வேணாம். பேசிக்கலி அது பார்த்தனா அது சாதாரண ஏஎம்டி தான். அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ அதை 2 கேண்டில் ஃபார்மேஷன் பார்த்துக்கோ. அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேம் கேண்டிலாக இருக்கும். ஒரே கேண்டில் மேனிப்புலேட் பண்ணி ஒரே கேண்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அப்படியே வா, ஒரு ரேஞ்ச் மார்க்கெட், இன்சைட் பார், இதெல்லாம் பேசிக் கேண்டில் ஸ்டிக்கு. என்கில்ஃபிங் பேட்டர்னு, 3 கேண்டில் ஃபார்மேஷனு, ஷூட்டிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டாரு, ரேஞ்சிங் மார்க்கெட்டு, மதர் கேண்டில், சைல்டு கேண்டில், தெரியாது உனக்கு? அதே தாண்டா அது. இது எல்லாம் எக்ஸாக்ட் ஒரு பீரியடில் நடக்கணும். நடந்தால் அந்த மூவ் நடக்கும். பட் அது அந்த திசை நோக்கி நகரணும்னா ஹையர் டைம் ஃப்ரேம் உனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் எந்த பக்கம் இருக்கேன் அப்படின்னு தான். இன்னைய வரைக்கும் எனக்கு செக்சர் தெரியாதியா, சத்தியமாக சொல்கிறேன். இன்னைய வரைக்கும் எனக்கு செக்சர் தெரியாது. செக்சரே தெரியாது. சும்மா மேலோட்டமாக தெரியும். பட் இந்த இவங்க மார்க் பண்ணுமா, இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து லிக்விடிட்டி, இப்படி சொல்லி என்னென்னமோ போடுவாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ப்ராஃபிட்டபிள் தான். சத்தியமா எனக்கு தெரியாது. நான் அதை படிச்சு பார்த்தேன், எனக்கு சுத்தமா புரியல. ஏன்னா முடிஞ்சு போனவா மார்க் பண்றான், நடக்கும்போது மார்க் பண்ண முடியல, கன்ஃபியூஸ் ஆகுது. சில என்ன சொல்லுவாங்க, ஐ எடுத்த ஐ தான் ஹையர் ஐ, லோ எடுத்த லோ தான் லோயர் லோன்னு வாங்க, குழப்புவாங்க எனக்கு. அப்புறம் கேண்டிஸ்டிக்ல எது போடுவாங்க, புல் பேக்னு வாங்க, என்னன்னு வாங்க. நான் அதெல்லாம் கொளுத்திட்டேன். இதை படிச்சனா 10 பைசா பிரயோஜனம் ஓரம் கட்டு. நமக்கு கரெக்டா இருக்கு, இதை பண்ணுவோம். டைம் அண்ட் ப்ரைஸ். ப்ரைஸ் ஒரு விஷயத்த பண்ணோம், டைம்ல அதை பண்ணா அது வேலிடு, அவ்வளவுதான் பதில். வேற எதுவும் கிடையாது. டைம்ன்றது கில் ஜோன் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. டைம்ன்றது கில் ஜோன். 2 to 5, 7 to 10, அவ்வளோதான். இந்த டைமுக்குள்ள நடக்கணும். சம்டைம் 5 to 7 அந்த மிட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த கில் ஜோனுக்கும் அந்த கில்ஸுக்கும் நடுவில் அதுலயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. பாசிபிலிட்டி தான். எல்லாமே ஒரே மாதிரி நடந்த பேட்டர்னா மாறிடும்ல, அதனால பாசிபிலிட்டி இருக்கு. இவ்வளவுதான் கதை, இவ்வளவுதான் மேட்ச், இவ்வளவுதான் டீம். இதான் பாரு, டிஎமா பண்ணி சாவடிக்கிறான். ஹவு மச் ப்ரோன்னு கேட்கறான். எவ்வளோயா சொல்லலாம்? சொல்லு, சும்மா சொல்லு. சும்மா நம்ம சொல்றதா, வாயில சொல்றதானே சொல்லி விடுவான். $1000. ஐயோ ஆமாயா, கேட்டேன். ஒன்றும் தெரியாத சும்மா வெறும் ஒரு ஐஎஃப்ஜி மெத்தடாலஜி வந்து டீச் பண்றதுக்கே $500 $1000 கேட்டுக்கிட்டு இருக்காங்கயா ஆன்லைன்ல. நீ ஆமாயா, இந்த மென்டர்ஷிப் எடுக்காங்களா பிரைவேட், இது இன்னும் $2000 கேட்கலாமா? போட்டிருக்காரு $2000. ஏ $2000 கேட்கலாம். ஆமா, அவனுங்களா வாண்டரா வந்து மாட்டுறாங்க. இல்லைப்பா, நான் உண்மையிலே இன்னும் முடிவு பண்ணல. என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, என்ன டிசைட் பண்ணலன்னு போகலாம். டிசைட் பண்ணல அப்படி மெசேஜ் பண்ணி விடலாம். யாரு? நம்ம டோனி. அவன் அப்போ லைவ் வருவான், இப்போ வரமாட்டான். இப்போ நான் இப்போ டெலிகிராமில் லைவ் போட்டா வச்சுக்கோ, உடனே வந்துடுவான். பண்ணலை, பண்ணும்போது சொல்கிறேன். டிசைட் பண்ணல, பண்ணும்போது சொல்கிறேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதோ மேஜிக் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்க. ஐயோ 2 வருஷம் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைக்குதியான்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் எல்லாம் நம்ப மாட்டேங்கிறானுங்க? நான் ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரி வச்சேன். ஒரு மேஜிக் இல்லையா, ஜஸ்ட் லாஜிக், அவ்வளோதான். அது இருந்தால் எடுப்பேன், இல்லைன்னா விதியில் விட்டு உட்காந்துட்டு இருப்பேன். நானும் உங்களை மாதிரி தான். தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்களே என்னைய. நான் என்னமோ ஏதோ புதுசாக மார்க்கெட்டில் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரியும், அதை வச்சு தான் நான் ஃபிக்ஸாக அடிக்கிற மாதிரியும், நான் லாஸ் பண்ணுறேன்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன். ஆமாம், ஏன்டா இப்போ கூட பாரு, யாருமே இந்த ஸ்க்ரீனை காட்ட மாட்டானுங்க. அதாவது அவங்களோட போர்ட்ஃபோலியோ இத்தனை லாஸ் வாங்கியிருக்கேயா அப்படின்னு எவனுமே, மோஸ்ட்லி எந்த கண்டென்ட் கிரியேட்டர் யாருமே காட்ட மாட்டானுங்க. எனக்கு இதில் வந்து பெரிய இமேஜ் கிரியேஷன்லாம் கிடையாது. நான் எப்பவுமே ப்ராஃபிட்டபிள் தான், நான் எப்பவுமே வந்து டிபி தான், நான் எடுத்தாலும் டிபி அப்படின்ற மாதிரி ஒன்லி சக்ஸஸ்ஃபுல் இது மாதிரி அதெல்லாம் கிடையாது. நானும் எஸ்எல் வாங்குவேன். எஸ்எல் இஸ் காமன். என்னோட மோட்டிவ்ன்றது அவ்வளோதான். நீங்கள் எஸ்எல்னால ஒரு பேனிக்கில் உட்காந்துட்டு கோர்ஸ் கண்டென்ட் மென்டார்ஷிப் போகிறீங்க. பட் அவ்வளோ பெரிய மென்டாரே எஸ்எல் தாண்டா வாங்குவாருன்றதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ நாளைக்கே நான் மென்டார்ஷிப் எடுக்கிற பிளான் இல்லை. மேபி
நாளைக்கு நானே மென்டார்ஷிப் எடுத்தாலும் பதில் அதுதான். நானும் உம குத்து வாங்கினேன், இருந்தா வாங்கியிருக்கேன், விடு பார்த்துக்கலாம். பிகாஸ் இந்த லாஸை நீங்க நான் சொல்ல வரது அதுதான். லாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியாது. லாஸ்ன்றது டெம்பரவரி, சின்ன ஒரு அடி. அதை நோண்டாம இருந்தேன்னா அதுவே ஆறிடும். ஆமாயா இங்க பாரு, இவ்வளவு தூரம் வந்து நான் ஜீரோவுக்கு போயிட்டு திரும்பி ஏத்திட்டு வந்திருக்கேன். நான் இதை பார்த்து பயந்துன்னா இப்ப மைனஸ்ல போயிருக்கோம். கண்ணை பார்த்த 350 விட்டுட்டு எப்படி இருக்கும் மைண்ட், யோசிச்சு பாரு. நேற்று ராத்திரி 350, அடுத்து கொஞ்ச நேரத்துல 0. 2 எக்ஸ்ட்ரீம்குள்ள மைண்ட் போவோம்ல. 30,000 வருது, நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம் என்னமோ கனவு கண்டிருப்பேன். அதெல்லாம் எல்லாம் போயிட்டு வா, செல்லாது. எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஸோ நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும், நல்ல வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், நல்லா பேசுவங்களா இருக்கட்டும், நான் யாரையும் தாக்க விரும்பலை. பொதுப்படியாக நான் சொல்கிறேன், எல்லாருமே எஸ்எல் வாங்குவாங்க, அவங்க ஷோ பண்ண மாட்டாங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். நான் எனக்கு ஷோ பண்ணுற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஐ மீன் அதுக்காக எல்லா நேரம் காட்டிக்கிட்டு இருப்பேன்னு அர்த்தம் இல்லை. பட் பேசிக்கலி எனக்கு அதை பற்றி ஒப்பம் இல்லை. நான் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல் தான், அதெல்லாம் காட்ட மாட்டேன். நான் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்திருக்கியா பாருங்க, நான் என்ட்ரி எடுத்தேன்னு ஷோ பண்ணுவேன். இல்லையா எனக்கும் ஊமை குத்திட்டாயான்னா லைவ்ல போட்டு புலம்பிட்டு இருப்பேன். குத்திட்டாயா இவரோ, எத்தனை வாட்டி லைவ் போட்டு பேசிட்டு. இப்போ வரைக்கும் நான் சேனல் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் கன்சிஸ்டா பண்ணது லைவ் போட்டு நான் பாட்டு பேசிட்டு இருப்பேன். வீடியோ வராது, யூடியூப்ல வீடியோ வராது, அது எப்பயாதான் வரும். பட் நாங்க எப்போ டெய்லி உட்காந்து பேசுவேன். என்னண்ணே என்ன பண்ற, அப்புறம் என்ன கதை, சம்மந்தமெல்லாம் பேசிட்டு இருப்போம். இப்போ இதான் பிளான். ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. பே அவுட் வந்தாலும் திரும்பி இன்னொரு வீடியோ போடுறேன், லைவ் போடுறேன், வருவோம் உட்காந்து பேசி ஃபன் பண்ணுவோம். ஏய் கூகுள் லைவ் இருக்காதியா, இந்த லைவ் இருக்கும், டெலிகிராம் லைவ் இருக்கும். டெலிகிராம் லைவ் அது இருக்கும், கூகுள் லைவ் இருக்காது. சும்மா போட்டேன், இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக கூகுள் லைவ் போட்டேன். டெலிகிராம் லைவ் அது இப்போ இன்னொன்று ½ அன் ஹவருக்குள்ள ஆரம்பிச்சா வைக்கேன். ஆமாம், நீ பேசுறது இருக்கு, அதனால எல்லாமே இருக்கு, முடியும், நம்புங்க. ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ், ட்ரஸ்ட் யுவர் மாடல். உங்களோட மாடலை நம்புங்க. நீங்கள் நம்பாத வரைக்கும் அது காசு பணத்தை கொடுக்காது, அதுதான் ரியாலிட்டி. இப்போ வரைக்கும் நான் நம்புறது அந்த ஒரு பிலீவு தான். உன் மாடலை நீ நம்பு, நீ நம்பினாதான் அது காசு கொடுக்கும். நீ அதை ஏன்டா நான் நம்பணும்னு நினச்சேன்னா அது காசு கொடுக்காது. இது ஜீவா சொன்ன ஒரு தடவை என்கிட்ட, நீ உன்னோட இதை நம்புடா, நீ நம்பி பண்ணிப்பாரு, அது கரெக்டாக போகும். நீ சந்தேகத்தோட பண்ணால் அது வேலைக்கு ஆகாது. டிபி அடிச்சிருமா, எஸ்எல் அடிச்சிருமா, பிரேக் வின் அடிச்சிருமா, அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ். நீ அதை இதை எனக்கு ஜீவா தான் சொன்னான், நீ உன் மாடலை நம்பு அப்படின்னா. நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன், என் மாடல் கரெக்ட், நான் என் மூளை சொல்றது கரெக்ட், என் இன்ஸ்டன் சொல்றது கரெக்ட். மேபி மார்க்கெட் தப்பா இருக்கலாம், அவ்வளவுதான். சும்மா இல்லையா, அந்த நேரத்தில் வேற என்ன பதில் சொல்றேன். ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணிட்டான், நான் அதை கவனிக்கல. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அப்படிதான் மனசு. அதுதான் மெயின். நீங்க லாஸ்ட்ல இருக்கும்போது உங்களை தவிர வேற யாராலுமே உங்களை ஹீல் பண்ண முடியாது. உங்க இன்னர் வாய்ஸ், இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஜஸ்ட் ஒரு ஃபால் டவுன், அவ்வளோ பெரிய காசு பார்த்துட்ட, நீ என்ன லக்கில் அடிக்கிறேன்னு நினைக்கிறியா? ஸ்கில்லில் அடிக்கிற மாவனே, லக்கு கிடையாது, ஃபுல் ஸ்கில்லு. ஸ்கில்லோட அவுட்கம்மே கொஞ்சம் வியர்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நடந்திருக்கு. பட் அதுக்காக நீ திருப்பி காசு பார்க்க மாட்டேன், திரும்பவும் நீ வந்து கிரவுண்டில் இறங்க மாட்டேலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எப்பயும் மைண்டில் வச்சுக்கணும், என்ன ஆனாலும் அக்கௌண்ட் புடைக்கணும், அவ்வளோதான் பதில். நீ லாஸ் பண்ணுற, ப்ராஃபிட்டை விட்டுட்ட, எல்லாமே லூஸ் ஆகிடுச்சு, அக்கௌண்ட் மட்டும் உயிரோடு இருக்குன்னா அதான் மெயின். என்ன ஆனாலும் அக்கௌண்ட் மயிலா போகுதுன்னு எப்போவுமே யோசிக்கக்கூடாது, அக்கௌண்ட் உயிரோட இருக்கணும், அதுதான் பியாரிட்டி ஃபஸ்ட் நம்பர் 1. ஏன்னா அக்கௌண்ட் உயிரோடு இருந்தால் தான் நீ அடுத்தடுத்து கரெக்டான உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீ நினச்சதை டப்பு தூக்கிட்டு வர முடியும். அதுக்கு எக்ஸாம்பிளே நான் தான். பார்த்துக்க. ஆனால் ஒருவேளை அந்த இடத்துல நீ சொதப்பிட்ட, நீ உன்னோட மைண்டை லூஸ் பண்ணிட்ட, உன் எமோஷன் பீட் பண்ணிடுச்சுன்னா அக்கௌண்ட் போனால் போட்டு நீ கோவத்தில் விட்டுனா அப்போ நீ தான் வருத்தப்படுவ. அக்கௌண்ட் போன அப்புறம் தானே நல்ல ட்ரேடாக வருது அப்படின்னு யோசிப்பேன். ஸோ மார்க்கெட் பிஹேவியர் அதான் பண்ணும், எமோஷன் அதான் பண்ணும். நீ என்ன யோசிக்கிறது, நான்லாம் செஞ்சே பார்த்துருக்கேன். வந்தா மழை, போனா எக்ஸாக்ட்லி. ஸோ தட் மீன்ஸ் அதுக்கு அர்த்தம் நீ அக்கௌண்ட்டை ப்ரீச் பண்ணணும் இல்லை. மார்க்கெட் ஒரு பேட் டேஸையும் கொடுக்கும், த கிரேட் டே அதையும் கொடுக்கும். ஆனால் நீ அங்கே இருக்கணும், அதுதான் மெயின். த மெயின் பாயிண்ட் இஸ், மார்க்கெட் இதை பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணல, அது கிடையாது. நீ ஆட்டத்தில் இருக்கணும், நீ இருக்கணும், அதுதான் பதில். அதுக்கு மேலே பதிலே கிடையாது. நீ இருக்கணும், நீ இருந்தால் ஆட்டத்தை மாற்ற முடியும், தலையெழுத்தை மாற்ற முடியும், எல்லாத்தையும் மாற்ற முடியும். நீ எதுவுமே இல்லைன்னா எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். இது எப்போவுமே மண்டையில் நல்லா கேட்குதா, நல்லா ஏற்றிக்கணும். அக்கௌண்ட்டு பொழைக்கணும், அதுதான் பியாரிட்டி. லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, திரும்ப ரிகவரி பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா இன்ஸ்டன்ட்டாக நடக்காது, பட் டைம் எடுக்கும். பட் ஃபைனலி அது முடியும்.
எல்லாமே முடியும். இட்ஸ் டேக் த டைம். டைம் கொடுங்க. மைண்டை ஹீல் பண்ணுங்க. தேவையில்லாம அக்ரிசிட்டி ஓவர் ட்ரேடு எந்த இலவும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதைய பார்த்து பண்ணணும், அவ்வளோதான். இவ்வளோதான். இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் ரிப்பீட்டபிள். இதுதான் பண்ணுறது. மற்றபடி பெய்டு மென்டர்ஷிப்லாம் ஐடியா கிடையாது. அதெல்லாம் மேபி ஃபியூச்சரில் மேபி வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன், வாங்கடா கடையை போடலான்னு தோணுச்சுன்னா உங்க கொஞ்ச நாள் நானும் என் பதிலுக்கு உங்களை கொஞ்சம் ஸ்கேம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மென்டர்ஷிப் எடுக்கிறேன். அது வரைக்கும் கிடையாது. மற்றபடி திடீர்னு இந்த வீடியோலாம் பார்த்து எவனோ வந்து என்கிட்ட ப்ரோ மென்டர்ஷிப்பில் சொல்லி எவ்வளோ ப்ரோ எவ்வளோ ப்ரைஸ் வந்து கேட்காதீங்க. ஐடியாவே கிடையாது. சும்மா $1000. நீ எவ்வளோ ப்ரோ எடுக்கிற? $200. என்னைக்கே நம்ம போற மென்டார் கிட்ட நீ எவ்வளவு சம்பாதிக்கணும்னு கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். அவன் சொல்ல மாட்டான். அதான் சொல்ல மாட்டான்றல, மேபி அது பர்சனல் ஒப்பீனியன். நான் தலைவர் ஓகே தான், ஃபைன். எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு, நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு, நல்லபடியாக நடக்கணும். கடவுளை வேண்டிப்போம். நேற்று சாமியை வேண்டிட்டு இருந்தையா நீ வேற. இங்க பாரு, மரியாதையா நீங்க டிபி அடிக்கணும். அடிச்சிருந்து வை, உனக்கு நாளைக்கு நான் மாலை வாங்கி போடுறேன். காலைல தான் வேண்டிட்டு போனேன், ஈவினிங்குள்ள குத்துட்டான். இன்னைக்குலாம் போய் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது மாலை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு சாமி போடணும். பரவாயில்ல, சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன். நானும் என் வார்த்தையை காப்பாத்திடுறேன். பேமெண்ட் கிரெடிட் ஆகணும் பார்த்துக்க. ஆமாய்யா, கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையும் வளர்த்துக்கோங்க. பர்சனலி உங்களுக்கு ஒப்பீனியன் இல்லை, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லைனாலும் தொழில் ரீதியாக நீங்கள் வளர்த்துக்கு தான் ஆகணும். உங்கள் தொழிலை நீங்கள் நம்புங்க. அதுக்காக சும்மா அது எந்த சாமி வேணா இருக்கட்டும், சும்மா அப்படி நம்மளை தாண்டி ஒரு எக்ஸ்டென்ட் பவர் இருக்குது. நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு, நம்மளை எப்பவுமே கைட் பண்ணுறதுக்கு, நமக்கான நல்ல மோசமான நம்மள ஏதோ ஒரு கை கொடுக்கு, ஏதோ ஒரு எக்ஸ், இமேஜினல் ஒரு எக்ஸ் இருக்குது அப்படி சொல்லுவாங்கல்ல மேத்தமெட்டிக்கல். அந்த மாதிரி ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்னா உடனே எக்ஸ் போகக்கூடாது, வெறும் எக்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இல்லை, நம்ம ஆளுங்க வந்து எதை சொன்னாலும் அப்படி யோசிப்பாங்க. அதனால் ஒரு நினச்சிக்கோங்க. அதுதான் அது எப்பவுமே இருக்கணும். ஏன்னா தொழில் ரீதியான பர்சனலாக நானே கண்டுக்க மாட்டேன், கடவுளாக ஏதாவது அப்படிதான் பேசிகிட்டு இருப்பேன். பட் தொழில் ரீதியாக பார்க்கும்போது அது ஒன்று இருக்கணும். அது எப்பவுமே பின்னாடி சப்போர்ட் பண்ணும். நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பஞ்சாயத்து வாய்க்காய் புத்தகம் கிடையாது. பர்சனலி கிடையாது, ப்ரொஃபஷனல் கிடையாது. நம்புறது நம்ம அவங்களுக்கு அவங்க பர்சனல் ஒப்பீனியன். பட் சும்மா தொழில் ரீதியாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை நம்பி தான் ஆகணும். ஏன்னா தொழில் பண்ணுறீங்க, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அது கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா கொடுக்கும். என்ன நீ கேட்கும்போது கொடுக்காது, ஆனால் கொடுக்குறப்ப கண்டிப்பாக கொடுக்கும். அதான் மேட்ரு. நீ நினைக்கும் போதெல்லாம் கொடுக்காது, ஆனால் கொடுக்கும்போது கொடுக்கும்போது வாங்கிக்க வேண்டியதுதான். ஆமாம், அதே தான். கொடுக்குறப்ப தான் கொடுப்பேன், ஆனால் நீ அதுக்கு ரிசீவர் தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஆமாய்யா, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 வருஷத்துல வந்து ஒரு நாளும் நடக்கலை. என்னால் அது இப்படின்னு அப்பயே டீலே விட்டுருந்தா இவ்வளோ தூரம் வர முடியுமா? முடியாது. கிவ் அப் பண்ணுறதுனால நான் எப்போவுமே என் மைண்டில் சொன்ன ஒரு விஷயம் தான், இதை நீ விட்டுட்டு போகிறனால உனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் ஆட்டம் கை மாறிடுச்சு, எல்லாமே மாறிடும். இதை தவிர உன் வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு ஹோப்பும் கிடையாது, வழியும் கிடையாது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீ வேலையை கற்றுக்கிட்டு தொழிலை விரிவாக்க நீ ஒரு ஷெட்டு வச்சு வேலை பார்த்து சம்பாதிக்கலாம், வாழ்க்கை போயிடும் தவிலா. இது ஒரே வழி, நின்று பேசும், அடி வண்டா மலை போனா ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். அடி, வேற ஆப்ஷனே கிடையாது. நல்லபடியாக நடக்கட்டும் ஆண்டவர்களே, நல்லபடியாக பண்ணுங்க, நல்லா இருங்க. சரிங்களா? பயப்படாதீங்க. பேசணும்ல. நான் எவ்வளோ நாள் ஊமையா இருந்தேன், வரவெல்லாம் என்னை திட்டிக்கிட்டு இருந்தானுங்களா, ஃப்ராடு பையா சொல்லிட்டே இருந்தாங்களா. அப்பனா இருடா, என் காலம் வரும், அப்ப நான் பேசுறேன்றல. இப்ப என் காலம், நான் பேசுவேன். கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். ப்ராஃபிட் நீங்க சொன்னாங்க, கேட்டுதான் ஆகணும். ஆமாயா, அதுக்கு பிடிச்சவெல்லாம் வந்து என்னை விருப்பத்துட்டு போனாங்க குரூப்ல. இப்ப பேசலாம்ல. போட்டிருக்கு, இன்னும் ரிசீவ் ஆகலை. இன்னும் ஒரு 2 days, பிஸ்னஸ் டே 2 days போட்டிருக்காங்க. மேபி ஃப்ரைடே ஆர் மண்டே வந்துடும். நன்றி நன்றி. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில், நோ மேஜிக், ஒன்லி சயின்ஸ், நோ ஷார்ட்கட்ஸ், ஒன்லி ஹார்ட் ஒர்க். ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் போலயே. ஃபைனலி இட்ஸ் ஹேப்பனிங். நல்லது நடக்கட்டும். போன வாரம் இந்த அதான் 2 நாளைக்கு முன்னாடி முருகேசா, இன்னைக்கு நான், அடுத்து யாரோ, அடுத்து நீங்க கூட இருக்கலாம், உங்களில் ஒருவர், கோடியில் ஒருவர். நீங்களும் விடலாம் ஒரு கோடி. இல்லை, அவன் 2-3 பே அவுட் போட்டால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. வேற ப்ரோக்கர்ஸில் கிளைம் பண்ணிட்டான், அக்கௌண்ட்லாம் கிளைம் பண்ணிட்டான். 2-3 ப்ரோக்கர்ஸில் வந்து டிலே பண்ணிட்டாங்க, பேமெண்ட் தராமல் ஏதோ சம் கைண்ட் ஆஃப் இது பண்ணிட்டாங்க. அதனால வந்து அவனுக்கு பேமெண்ட் வித்ரா ஆகல. பட் இது வந்து அவன் ஃபர்ஸ்ட் பே அவுட் எடுத்துட்டு, இப்போ அடுத்த பே அவுட் ரெடி ஆகிட்டு சொன்னான். இன்னும் ஒரு 2 நாள் அவன் ட்ரேடிங் டேஸ் இருக்கு, அது முடிச்சுட்டுனா மேபி இந்த வாரம் இல்லை நெக்ஸ்ட் வீக் பே அவுட் போறேன்னு சொல்லியிருக்கான். அவன் ஃபுல்லாக ஃபியூச்சர்ஸ் தான், அவன் மானவாரியாக ஓவர் ட்ரேடிங் தான். அட்லீஸ்ட் எடுக்கிறானே, சந்தோஷம். அவனே கொஞ்சம் ஓகேப்பா,
போட்ட எஃபெக்ட்டுக்கு வர இப்போ இன்னும் ஒருத்தன் தான் ஜீவா பையன் மட்டும் மிஸ்ஸிங் ஆகுறான், லைவே வர மாட்டேங்கிறான். அவன் ஏதோ திட்டுத்தனம் பண்றான்னு நினைக்கிறேன். அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. மேபி அவனும் பே அவுட் போட்டுனா கம்யூனிட்டில எல்லா அட்மின்ஸும் பே அவுட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் தான், லைக் அவங்க சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்றது தான். என் கடமைக்கு நான் செஞ்சுட்டேன், இன்னும் அவன் ஒருத்தன் தான் பெண்டிங். அவன் ஜிபிபி கூட எஸ்எம்டி பார்க்குற வரைக்கும் அவன் எஸ்எல் தான் வாங்குவான். ஐயோ ஐயோ, சரிங்க, மணி 9:10 ஆச்சு, வேறு வேலைக்கு கிளம்பணும். பார்ப்போம். குட் நைட், சாரி குட் மார்னிங். நான் அப்புறமா டெலிகிராம் லைவ் வரேன். பாய். ஓகே. சரியா, நீ போய் வேலையை பாரியா. அப்புறமா டெலிகிராம் லைவ் வரேன். ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பே அவுட்டு போட்டிருக்கேன், இன்னும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், வந்துடும். அந்த அப்புறம் நான் அடுத்து கூகுள் மீட் போட்டு பேசலாம். என் மாடல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதான் என் மாடல். மற்றபடி நான் பண்ணுறது சிஆர்டி உங்களுக்கு தோணுச்சா சிஆர்டின்னு வச்சுக்கோங்க, நான் பண்ணுறது ஏஎம்டின்னு தோணுச்சா ஏஎம்டின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஐசிடி கோர் கண்டென்ட் வச்சாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நான் அதை எதுவுமே இதுதான் அதான் அதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து போஸ்ட் பண்ண விரும்பல. நான் எனக்கு தெரியுது ப்ரைஸ் இப்படி போகுது, இப்படி பண்ணணும்னு தோணுது, அதை நான் பண்ணுறேன். வந்தால் டிபியே, வரலன்னா எஸ்எல், அவ்வளோதான். ஸோ பார்ப்போம், இன்னும் நிறைய கமிட்மெண்ட் எனக்கே இருக்குது, நல்லா முடிக்கணும். ரொம்ப நேரம் ஆறு ஆறுன்னு அடுத்திருப்பேன், அப்படி தான் இருக்கும். சரி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்.